ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு விளையாட்ருக்கீங்க. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட்டர், ஓகேவா? இது நேம் வந்துட்டு லவ் இஸ் பெயின், லவ் இஸ் கெயின், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ஜினி இருக்கார்ல, அவருக்கு ஒரு பாடி விஷஸ் அட்வான்ஸாக கொடுத்துடலாம். ஏன்னாக்கா அவரோட பாடி அந்த டே வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். மொபைல் ஒரு ஷார்ட் வீடியோ இல்லை போஸ்ட் அப்படி என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. மேபி போஸ்ட் போட்டு ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் நான் இங்கே விஷஸ் கொடுத்துடலாம் இல்லையா? அதனால தான் விஷ் யூ மினிமம் ஹாப்பினஸ் ஆஃப் த டே அட்வான்ஸ் நம்ஜினி ஹியாங். எப்போவும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் லீடர் ஐயாங்க. எப்போவுமே 6 மெம்பர்ஸையும் பத்திரமா பார்த்துப்பீங்க. எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ பிஸியாக நீங்கள் இருந்தாலும் அவங்க மேலே உள்ள அந்த கேரிங் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆனதே இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டில் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் எல்லாம் இடத்து ஈக்குவலாக கொடுக்குறீங்க 6 மெம்பர்ஸ்க்குமே. யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன். எனக்கு தெரிஞ்சு எப்போவும் ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? உங்களோட பாண்டிங் எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும். உங்கள் 7 மெம்பர்ஸ்க்கு உள்ள அந்த பாண்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடவே கூடாது. ஒரு ஆர்மிஸாக நாங்கள் இதை மட்டும் தான் எதிர்பார்ப்போம், ஓகேவா? உங்கள் ப்ரைவேட் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் ஒரு பிடிஎஸ் ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து உங்களை ஒரு ஃபேமிலியாக தான் பார்க்குறோம் எப்போவுமே. நீங்கள் ஒரு மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னாக்கா நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கீங்க, அதான் ரீசன். அது எப்போ வந்து பாண்டிங் சேஞ்ச் ஆகிடவே கூடாது. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும், சரியா? இதான் எங்களோட விஷஸ். ஒன் செகண்ட் விஷயம் மூலமாக ஹாப்பினஸ் ஆஃப் த நம்ஜினி ஹியாங். ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்கடா. இங்கே ஒரு கம்பெனியில் ஒரு பர்சன் தான் இப்போனாக்கா ஒரு சிஓவாக இருக்கார். அவர் சிஓ தான். அவர் இப்படினாக்கா ஒரு ஹேண்டில் ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து இப்படினாக்கா காதில் ஃபோன் வச்சுக்கிட்டே அப்படி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வந்துருக்கும், செக் பண்ணி பாருங்கள் சொல்கிறாங்க. ஓகே, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு அவரும் செக் பண்ணிட்டுருக்காரு. இப்போது அதை செக் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. பார்த்துட்டீங்களா? ஓகே, சரி, ஓகே, நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போது அந்த ரூமில் ஓப்பன் ஆகுது. கமின் ஜாங்க காசு சொல்கிறாங்க. கமின் காய் சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் காய் உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ரு ஆகிட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. குட் நியூஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஜாங்க கேட்குறாங்க. ஏன்டா குட் நியூஸ் சொல்கிறேன், கொஞ்சம் கூட எக்ஸைட்டட் ஆகலாம் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுடா அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் தான் நீ வந்துட்டு நாமினேட்டட் ஆகிருக்கா சொல்கிறாங்க. நாமினேட்டட் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. பெஸ்ட் பிஸ்னஸ் ஆஃப் தி இயர், பெஸ்ட் கம்பெனி ஆஃப் தி இயர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஒரு மாதிரி பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க? ஏண்டா இது கொண்டு வாங்கினது இல்லையா சொல்கிறாங்க. இல்லை வாங்கியிருக்கா ஆனால் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா கொஞ்சம் டேஸாக நீ வந்து கொஞ்சம் ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணல இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபேமிலி இஷ்யூ, ஆமாம், அதனால கொஞ்சம் டேஸாக ஃபோக்கஸ் பண்ணல, அதனால உனக்கு அவார்டு கொஞ்சம் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா. இப்போ நீ தான் பேக் டு நார்மல் ஆகிட்டே சொல்கிறாங்க. ஸோ உனக்கு வந்துட்டு நாமினேட் ஆகிருக்கா சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக லான்ச் பண்ண அந்த ப்ராடக்ட் இருக்குல்லையா சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த அவார்டு தான் இது சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வந்துட்டு இந்த அளவில் ரீச் ஆகிருக்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? லண்டன் சொல்கிறாங்க. லண்டன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த அவார்டு நேம் சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து ஜாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. உண்மை அந்த அவார்டு ஆமாம் சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சா சாதாரணமாக லோக்கலில் கொடுக்க போகிறாங்க நினச்சிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் அவார்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் ஜங்குக்கு. பரவாயில்லையே சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேட் தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்போது சொல்கிறாங்க? நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் நம்ம போய்ட்டு அவார்டு ரிசீவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ நான் மெக்க 3 பேர் போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஃபேமிலி எல்லோரும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க. ஏண்டா ஆண்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்க? உனக்கு மேரேஜ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. மேரேஜ் தான் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு இப்போது காய் சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் வருஷம் கிட்டவே கோவம் வருது. இங்கே பாடா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் அப்படியே அமைதியாக இருக்காரு. சொல்லு, நீ உண்மையாகவே இதுட்டு உன்னை மனசாட்சி சொல்லிட்டு சொல்லு, நீ உன் மனசில் யாரும் நினச்சிடல சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. காய் எப்படி பேசாத போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா நீ யார் நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுற சொல்லிட்டு அவனே மேரேஜ் ஆகிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான். உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ இதை மனசில் நினச்சிட்டு வெளியே போயிடாரு. இந்த பக்கம் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் அப்படியே ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பிக்சர் இருக்குது. எடுத்து பார்க்குறாங்க. அது 2 பர்சன் வந்து பைக்கில் போகிற மாதிரி பிக்சர் தாண்டா. ஓகே, ஒரு பர்சனாக ஹக் பண்ணியிருப்பாங்க பைக்கில் வரும்போது. அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணில் லைட்டாக டேஸ் வந்துட்டு எப்படி இருக்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இல்லை, மேரேஜ் ஆகிட்டு நீ செட்டில் ஆகிட்டில்ல அப்படி தானே. ஓகே, நான் எப்படி தான் பரவாயில்ல, நீ ஹாப்பியாக தான் எனக்கு ஹாப்பி தான் சரியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஐம் ஸ்டில் லவ் வித் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் தான் அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிமினா உன்கிட்ட நேரில் சொல்ல முடியல, பட் இப்போ சொல்கிறேன் லவ் யூடா, லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் தான் ரொம்ப லவ்வோடு பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவே ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியல. ஆல்மோஸ்ட் 5 years ஆகுது. என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியல தெரியுமா. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நான் என் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸ்டார்டிங்கில் உன்னை புள்ளி பண்ணேன், அதுக்கப்புறம் உன்னை நான் லவ் பண்ணேன். ஆனால் சொல்லவே முடியல. நான் நினச்சிட்டேன் உனக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்டாக தான் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சேன். போக போக தான் எனக்கு உண்மையில வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருமானு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்போம் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டேன். செகண்ட் ஹேண்ட்லாகவும் சொல்லவும் முடியல. நான் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஆனால் இப்போ இனிமேல் சொல்லவும் முடியாது. நீ ஹாப்பியாக இருக்க எனக்கு அது போதும் சரியா. உங்ககிட்ட தான் என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜாங்ஸ் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நான் வந்துட்டு ஒரு லவ் சொல்லலை, மற்றபடி நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே இல்லை. ஆனால் உன் மேலே வச்சுக்க லவ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூட சேஞ்சஸ் ஆகாதுடா அது சொல்லிட்டு ஜாங்க் தான்
ஜிம்மியோட பிக்சரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு சைடு பார்க்கலான்டா ஒரு பாசன் பார்க்குறாங்க. ஜிமினா ஜிமினா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிமின் ரன் பண்ணிட்டாங்க. என்னடா ஆச்சுனா சொல்லிட்டாங்க. டே இங்கே பாரு லூஹானா அவங்க கூப்பிட்றாங்க சொல்லிட்டாங்க. லூஹானா எங்க ஆமாம் வாடா சொல்லிட்டாங்க. இப்போது 2 பேரும் உள்ள போகிறாங்க. ஏன் கூப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஜிமினா ஹாஜரா சொல்லிட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அது எனக்கு ஜிம்மோட பாஸ் தான். ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் வந்து நாமினேட் ஆயிருக்க சொல்லிட்டாங்க. நாமினேட்டட் ஆமாம் சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க. லண்டனில் ஒரு அவார்ட்ஸ் நடக்க சொல்லிட்டாங்க. லண்டன்லையா சொல்லிட்டாங்க. இன்டர்நேஷனல் அவார்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் லோக்கல் அவார்டு தானே வாங்கியிருக்கோம். ஆமாம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் அவார்டு தெரியுமா நம்ம கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி ஆஃப் தி இயர் வாங்கியிருக்கு. செகண்ட் நான் வந்துட்டு பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நாமினேட் ஆயிருப்பாங்க. அதில் பர்டிகுலர் பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவர். இங்கே பாரு இந்த கம்பெனி வந்துட்டு இவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பேர் தான் ரீசன் சொல்கிறாங்க. அச்சோ ஹேங்க அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. உண்மையாக சொல்லவா உண்மை நீங்கள் 2 பேர் தான் ரீசன். நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து 3 years ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க தெரியுமா. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம். எவ்வளோ சப்போர்ட்டாக பேக் போனாக இருக்கீங்க. நீங்கள் தானே ரீசன் சொல்லிட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது கேட்குற உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அச்சோ ஹேங்க எதுக்கு நீங்கள் எவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு இப்போ உங்கள் 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் அவ்வளோதான். நீ தான் அந்த கம்பெனிக்காக இது ஓன் கம்பெனி மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. கொஞ்சம் கூட வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்காமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க தெரியுமா. உண்மையாக உங்களை மாதிரி 2 பர்சன் கிடச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு பெஸ்ட்டு செக்ரட்டரி ஒரு பெஸ்ட்டு அஸ்டன் சொல்லிட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஆனால் நான் வந்து உங்களை அப்படி பார்க்கல என்னோட தம்பியை தான் பார்க்குற சொல்லிட்டாங்க. நாங்களும் உங்கள் அண்ணாவை பார்க்குறோம் சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் வீக் நம்ம அவார்டு வாங்க போகிறோம். நீங்கள் வரீங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் இருக்க சொல்கிறாங்க. பின்னா நீங்கள் இல்லாமல் போய் அவார்டு வாங்குவோம் நான் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. பாரு அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீங்கள் 2 பேர் தான் வரும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹஜன் பார்க்க நம்ம போகலாண்டா லண்டனுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம அம்ஜன் சொல்லிட்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஆஃப்டர்நூன் மீட்டிங் இருக்கிற அப்படி அரேஞ்ச் பண்ணவா சொல்கிறாங்க. ஏன்டா உன் டயர்டே ஆகாதா எப்போ தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லோகான் கேட்குறாங்க. எனக்கு எதுக்கு டயர்ட் ஆகும் சொல்கிறாங்க. நீ மட்டும் எப்போவும் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது அப்படி தான். சரி ஓகே நான் போயிட்டு வரேன். ஜிமின் ஓடி போயிடாரு. இப்போது ஹஜன் பார்க்குறாங்க. ஹாஜரும் நம்ம லோகான் பார்க்குறாங்க. ஜிமின் லைஃப்பில் ஜிமின் ஹாப்பி தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணலையே எங்கேயோ ஹார்ட் ஆகிற மாதிரியும் அப்படியே சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை ஹாப்பியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹாஜன் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்க சொல்லிட்டாரு. நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே அதோட பர்சனல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் தான். ஓகே நான் போய்ட்டு ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போது நம்ம லுஹான் பார்க்குறாங்க. எனக்கு தெரியல எனக்கு வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு இந்த ஒர்க் பண்ணுறது இவ்வளோலாம் பண்ணுறது எனக்கு வந்துட்டு அதெல்லாம் விருப்பமே கிடையாது. அவன் பர்சனல் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும்தான். அவன் வந்துட்டு ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு கூட ஏதோ வந்துட்டு அவாய்ட் பண்ணுறான்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. மனசுக்குள்ளே ஏதோ தோணுது அவன் கண்டிப்பாக இது ஒரு பெயினோட இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது. அந்த பெயின் அவனை விட்டு போகணும். அவன் வந்துட்டு சீக்கிரமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட பர்சனல் லைஃப் இதை பற்றியுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவனோட பர்சனல் லைஃப் வந்து தெரிஞ்சிக்க முடியல. அவன் வந்து தெரிஞ்சிக்கவும் விடலை. சரி பரவாயில்ல அவன் கண்டிப்பாக ஒன் டே அவன் லைஃப் சேஞ்சஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம லோகா நினச்சிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் ஜிம்மிங் போய்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்டா இங்கே ஒரு ஏர்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை லண்டனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் பார்க்குறாங்க. ஆமாட்டா இதான் லண்டன் சொல்கிறாங்க. ஏன் ஜிம்னா நீ லண்டன் வந்திருக்கா சொல்கிறாங்க. வந்திருக்கா சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க அது ஒரு டைம் சொல்கிறாங்க. இப்போது இவர் பார்க்குறாரு நம்ம ஹாஜன் பார்க்குறாங்க. அவர் கூட வந்து சொல்கிறாங்க. சரிட்டு ஓகே சொல்லிட்டு ஃபைன் இவங்க 2 பேருமே வராங்கடா. 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தா நம்ம காய் மெக்கு ஜங்கு 3 பேருமே ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அவார்ட் ஷோ எங்கடா அப்படி சொல்கிறாங்க. ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5th ஃப்ளோரில் தான் அந்த அவார்ட் ஷோ வந்து நடக்க போக சொல்கிறாங்க. சரி ஓகே ரூமில் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே போயிட்டு ஒரு ஃப்ளோரில் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் போய்ட்டு ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அந்த இப்போனாக்கா அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனியோட நேமுக்கு தான் அந்த ரூம் வந்து புக்காக இருக்கும். இப்போ நம்ம ஜோன் குரூப்புக்காக ஒரு ரூம் புக்காக இருக்குது. இந்த பக்கம் லூஹான் குரூப்புக்காகவே வந்துட்டு ஒரு ரூம் வந்து புக்காக இருக்குது. 3 பேர் போய் ஸ்டே பண்ணுறாங்க. நைட்டு தான் அவார்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக சொல்லிட்டு டேயில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜாங்க பால்கனி வந்து நின்றுருக்காங்க. நின்று பார்க்குறாங்க. கீழே 2 பேர் வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க. இப்போனாக்கா அவங்க பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் லைக் ஒரு கப்பல் மாதிரி தெரியும் அது பார்க்குறதுக்கு நம்ம ஜாங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஒரு 6 இயர் பிஃபோர் வந்துட்டு சவுக்கா சொல்கிறாங்க. ஏன் சவுக்கா நீ இவ்வளோ ஸ்பீடாக போகிற கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் ஏன் சொல்கிறாங்க. ஏன் ஸ்லோவாக போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. நான் ஸ்பீடாக போனது நீ டைட்டாக ஹக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லடா சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. கேட்டிருக்காது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. ஜவுக்கு தான் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவங்க கூட அந்த டைம் இருக்குல்ல அதை மறக்கவே முடியாது. ஏன்னே தெரியல அவ்வளோ ரொம்ப கனெக்டடாக ரொம்ப மோஸ்ட் அப்படி ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட் அது எல்லாமே. நீ என் கூடவே இருக்கக்கூடாதா நான் உன்னை என் கூட வச்சிருக்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு தான் நினச்சிட்டே இருக்காங்க. எனக்கு தோணுது இப்போ வந்துட்டு தோணுது மேபி நான் லவ் சொல்லியிருக்கலாமோ. லவ் சொல்லியிருந்தா நான் வந்துட்டு மேபி நீ அக்செப்ட் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கு அதை நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை நீ அப்பா அம்மா சொல்லிட்டு தான் கேட்டிருப்பியோ இல்லை சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர்களும் நிறைய கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. என்னால் ஏன் ஜிம் நான் உங்கள்கிட்ட மூவ் பண்ண முடியல சொல்லிட்டு ஜவுக்கு அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் நின்றுருக்காங்க ஒரு பால்கனியில். இதே மாதிரி தான் அவர் விஷயத்தை பார்க்குறாரு. அங்கே 2 பேர் வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா ஒரே ஒரு கப் தான் காஃபி இருக்குது. அதை மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜவுக்கா நீ
கேட்டால் நான் வேறு வாங்கி தந்துருப்பேன், நீ ஏன் எந்த குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒன்று குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்கக்கூடாது கூட சொல்கிறாங்க. இல்லை நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரா வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி அதை வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்கு வராங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஏன் தப்பாக நினச்சா நினச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த சண்டை போட்டு குடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே இதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, இங்கே பாரு அதெல்லாம் நீ வந்து ஒர்க் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. மற்றவங்க எப்படி பார்த்தா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தால் போதும் சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த காஃபியை வந்துட்டு மாறி மாறி குடிச்சிருப்பாங்க ஒரே ஸ்ட்ராவில். இப்போ அது கோல்டு காஃபி தான் ஓகே, அதனால அவங்க ஸ்டாப் போட்டு குடிச்சிருப்பாங்க. இப்போ ஜீவனும் சரி ஓகே சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பர்சன்ட் நினச்சி பார்க்குறாங்க, என்னால் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட அவங்கள்ட்ட மூவ் பண்ணவே முடியல. அவங்க காஃபி காஸ் ஐம் ஸ்டில் லவ் வித் யூ. நம்ம ஜிமின் தான் ஜாங்க நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கும், அவங்க கூட கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருப்பல. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க ஹாப்பியாக ஜாங்க எப்போவும். ஆனால் உங்ககிட்ட என்னால் மூவ் பண்ணவே முடியல. ஏன்னு தெரியல, சில பேருக்கு நினைக்கிறாங்க ரேசின்னு சொல்லிட்டு ஒன் சைடாக ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட லவ் சொல்லாமல் கூட ஒரு பர்சன் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு கிரேசின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. 2 பேர் லவ் பண்ணது லவ்வா, ஒன் சைட் லவ் பண்ணாது லவ் இல்லையா சொல்லிட்டு ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. லவ் ஜவுக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்திருக்காங்க. டேஸ் சொல்லிட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மேலே சேம் ஜாங்குக்கு இப்படினாக்கா ஒரே ஹோட்டல் இருக்காங்க. மேலே ஒரு ஃப்ளோர் கீழே ஒரு ஃப்ளோரில் இருக்கும். இப்போ நம்ம ஜிம் 4th ஃப்ளோர் இருக்காங்க, ஜாமுக்கு வந்துட்டு 5th ஃப்ளோரில் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளோர் ஒரு கீழே நின்று அப்படி ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு அந்த பால்கனியில். சேம் ஜாமுக்கு மேலே நிற்கிறாரு, அவருக்குமே சேம் ஸ்டில் ஜாமுக்கு ஜிம்னா ஞாபகம் தான். அவருமே அந்த மனசுக்குள்ளே லவ் ஜிம்னா சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் கிளம்பி டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் ஹாஜர் விடாங்க. ஜிமின் சொல்கிறாங்க டக்குனு அவர் டேஸ்ட்டில் அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் அவங்க காய் கூப்பிட்றாங்க. ஜவுக்கா சொல்கிறாங்க டக்குனு அவர் டேஸ்ட் அவர் அவாய்ட் பண்ணுறாரு சொல்கிறாங்க வாடா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நைட்டு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து படுத்துடுறாங்க. இப்போது நைட்டு தண்டையெல்லாம் ரொம்ப அழகாக ஆகிட்டுருக்காங்க. ஹாஜின்னு பார்க்குறாங்க, ஜிமினா நீ மட்டும் எப்படி அழகாகவே ஆகிட்டுருக்க, எல்லோரும் ஏஜ் ஆக ஏஜ் அதெல்லாம் அழகு வந்து குறைன்னு சொல்லுவாங்கள்ல, நீ மட்டும் என்னடா அழகாகிட்டே இருக்கா சொல்லிட்டு உனக்கு என்ன வயசு குறையுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறேன் ஏன்டா அப்படி பேசுகிற, உண்மையாகவேடா நீ அவ்வளோ அழகாக இருக்கடா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது லோகான் பார்க்குறாங்க, ஆமாம் ஜிமின் உண்மையாகவே சொல்கிறேன் நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிமினும் சரி ஓகே தேங்க்யூ, நீங்கள் மட்டும் நான் கம்மியாக வரீங்க, நீங்களும் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாமுக்கு காய் மெக்கு 3 பேர் ரெடி ஆகிட்டாங்க. போகலாமா சொல்கிறாங்க. மெக்கு அங்கே ட்ரிங்க்லாம் இருக்குமா குடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க அலைஞ்சிக்கிறேன், காய் மெக்க பார்க்குறாங்க அலைவேடா நீ சொல்கிறாங்க. நான் என்னடா அலையிறேன், இல்லை இவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் ஆச்சு ட்ரிங்க் இருக்குமா சொல்லி கேட்குறாங்க. இருக்கும் வா வந்து ஊற்றிக்கும் மொத்தத்தையும் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கும் நம்ம காய் ஏதாவது லைட்டாக ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ஹாஜின் அதுக்கப்புறம் லூஹான் 3 பேர் வராங்க. இப்படாக்கா எல்லோரும் ஒரு இப்படி முன்ன பின்னாடி தான் அந்த லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த எப்படினாலும் ஒரே ஹோட்டல் தான், அந்த லிஃப்ட்டில் மாறி மாறி தான் வராங்க. இப்போது ஜிமின் வந்து ப்ளேஸ் ரீச் ஆகிட்டாங்க. ஜிமின் லூஹான் ஹாஜின் 3 பேரும். அந்த பக்கம் காய் மெக்கு நம்ம ஜங்கு 3 பேர் ரீச் ஆகிட்டாங்க. வந்து ஃபைனலாக அந்த இதில் செட் ஆகுறாங்க. அவங்களுக்கு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ரவுண்டாக டேபிள் சேர் போட்டிருப்பாங்க, அதில் போய்ட்டு உட்காருங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸும் வந்திருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் அவார்டு இல்லையா, அதனால் நிறைய பேர் அனௌன்மெண்ட் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே பார்த்துருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப பெரிய அவார்ட் ஷோவில் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம ஹலோவான்னு சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் டிசவான பர்சன் யாங்க சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜங்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க உண்மையாக பெருசாக இருக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் ஆமா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ஜிம் பார்த்துருக்காங்க. அங்கே அந்த ட்ரிங்க்ஸ் அது நார்மல் ட்ரிங்க் இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் அதை குடிச்சிருப்பாரு. நம்ம ஜிம்னு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய்மா ட்ரிங்க்ஸ் அதை குடிச்சிட்டு இருக்காங்க. மெக்க பார்க்குறாங்க என்ன இப்படி குடிக்கிற சொல்கிறாங்க. நார்மல் கூல் ட்ரிங்க்ஸ் தானே சொல்கிறாங்க, அது இருந்தாலும் சொல்கிறாங்க. அவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்னு குடிச்சிட்டு இருக்காங்க. காய் இந்த பக்கம் 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹாஜர் மேக்கெல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ரொம்ப நேரம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச உடனே ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண தோணுது. சரி இப்போ ஜிமின் தான் ஹாஜரா ஹேங் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியா சரி போக சொல்கிறாங்க. உனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. தெரியும்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. போயினாக்கா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியும் இல்லையா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போகிறேன் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க. கடவுளே போக சொல்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் இயற்கைடா சொல்கிறாங்க, போய் தொடடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க எந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே போட்டுருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் போகிறாரு. போயிட்டு நம்ம ஜிமினும் காயும் ஒரே ரெஸ்ட் ரூமில் தான் வராங்க. வந்துட்டு நம்ம ஜிமின் நல்லா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போது அவருக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஃபோன் பிக் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான். ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா அவனுக்கு அப்பா மேலே தானே கோவம், என் மேலே கோவம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு என்னமோ கோவம் சொல்கிறாங்க. இல்லைப்பா மேரேஜ் வேணும்னு சொன்னேன், அப்பா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக அப்பா மேலே என்னமா கோவமாக இருப்பா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு மேலே கோவமாக தான் இருந்துச்சு, ஆனால் நானே புரிஞ்சுக்கிட்டேன் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு லைஃப்பில் வந்து வைக்க முடியாது சொல்லிட்டு. அம்மா மேலே கோவம் மாசு கேட்குறாங்க. எனக்கு கோவம் இல்லை மாசுங்க. அப்புறம் ஏன் என்னை பார்க்க வர
வரமாட்டேற அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ கொரியாவுக்கும் வரமாட்டேற, என்ன அங்கே வரவும் விட மாட்டேற, அப்பாவும் மேலே கோவமாக இருக்க, நான் என்ன தான் பண்ணிட்டு உங்கள் 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமியோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் தான் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் நல்லா இருக்கேன் ஓகேவா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை பற்றி உருப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா நேரில் பார்க்கணும் ஆசையாக இருக்கிறேன், என்னோட ஒரே பையன்டா நீ சொல்கிறாங்கம்மா, எனக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் டேஸ் மட்டும், நான் இப்போ வெளில வந்துருக்கேன், நான் அப்புறமா பேசவா சொல்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேம்மா ஜிம்மில் ஃபோன் கட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே பேசினா அவருக்கு அழுகு வந்துடும் அம்மா கிட்ட பேசும்போது, அதனால தான் இப்போ ஜிம்மில் ஃபோனை கட் பண்ணேன். ஒரு பாசம் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போனாக்கா தனித்தனி ரூமாக இருக்குல்லையா, ஆர்டர் ரூம் வெளில வராங்க. நம்ம ஜிம் கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுருக்காரு. இப்போது கரெக்டாக ஒரு பாசனை வந்துட்டு அப்படியே வராங்க, வந்து மிரர்கிட்ட வராங்க, வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு போக கரெக்டாக அந்த பாசனை அவங்க பார்த்துட்டாங்க. மிரரில் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து அவருக்கு என்ன ஷாக்கு, காய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு காய்க்கு பயங்கர ஷாக்கு. காய் பார்க்குறாங்க. ஜிம் நீ அப்படி சொல்கிறாங்க, மூச்சு ஏக்குள்ளே வாண்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. காய் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. டே இருட்டா சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பேக் ஹக் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. காய் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, நீ சொல்கிறாங்க நல்லா இருக்கேன், உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் சொல்கிறாங்க, ஏன்டா உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாமே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் மேரேஜுக்கு சொல்லிட்டு எங்களுக்கு இன்வைட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அதுவும் எவ்வளோ எக்ஸாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எக்ஸாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவும் உங்கள் மேரேஜ் டேக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் இப்படி பண்ணா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லை காய் சொல்கிறாங்க. எங்களை மறைச்சிட்டல, சரி ஓகே அதை விட நீ எப்படி இருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, அப்புறம் குழந்தைங்க எத்தனை அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சரி விட்டு குழந்தைங்க கூட பொறுமை பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன அவசரம், நீ சின்ன பையன் தானே, அவன் அதற்கிட்ட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கா, அவன் நீ எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இந்த அவார்டுக்காக நாமினேட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என்னோட பாஸும் சரி, அவர் வந்துட்டு பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் வந்துட்டு அவார்டு வின் பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. நீ ஒர்க் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், உன்னோட ஹஸ்பண்டே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனை கேள்விப்பட்டேனே, யூஎஸ்ல ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஓ வேறு இடத்துல ஒர்க் பண்ணிச்சியோ, உனக்கு என்ன செல்ஃப் ரெஸ்பெக்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேவா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை என்ன இன்ட்ரோ பண்ணுற சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க. வா சொல்லி இப்போ ஜிமிண்டா நம்ம காய் வந்து ஜிமிண்டா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எங்கே காய் சொல்கிறாங்க. வாடா சொல்லி இப்போ ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினை தேடி ஹாஜின் வச்சுப்பாங்க. எங்கடா ஆளை காணும்னு சொல்லிட்டு ஹாஜின் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ காய் திரும்பி பார்க்குறாங்க. இது யாரடா சொல்கிறாங்க. ஓ இது என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு நான் எப்படி சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணி அப்புறம் ஒன்றா இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே காய் பார்க்குறாங்க. ஓகேடா சொல்லிட்டு ஹாஜின் பார்க்குறாங்க. ஜிமினா இது யாரும் சொல்கிறாங்க. இது காலேஜ் ஃப்ரெண்டு காய் சொல்கிறாங்க. ஒன்று சொல்லுவியா. ஆமாம் காய் ஒரு பேர் காய், நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஆமாம் எங்கே போகிறீங்க, எங்கே கூட்டிட்டு போகிறீங்க என் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு நம்ம ஹாஜின் கேட்குறாங்க. அதுவா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறீங்க வாங்க சொல்லிட்டு அவரு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கடா போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே போனா, இவ்வளோ நேரம் அது என்ன காணும் சொல்கிறாங்க. வருவான்டா ஏன்டா அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து இப்படி தான் நம்ம மெக்க உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மெக்குக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் உட்காந்து அவங்க அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காங்க. அவங்களோட பேக் பர்சன் தெரியுது. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. யாரா சொல்லி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நாக்கா கொஞ்சம் லாங் ஹேர் வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக காய் தான் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு டேப் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் வந்து ஒரு ஹேண்டில் ஒரு பிடிச்சிருக்காரு. ஹேண்டில் கையை வச்சு ஹேண்ட் வச்சு பிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹேண்டில் ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்க. அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. யாரும் சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜிம்மி ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு அங்கே இருக்கும் ஜங்குக் தான். ஜங்குக் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அவருமே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. ஏன்னா இருக்குது ஜிம்மினை பார்த்துட்டு. இப்போ ஜிம்மின் பார்க்குற மெக்கும் பார்க்குறாரு. மெக்கு டக்கு நினைச்சிடறாங்க. மூச்சியே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மினை பார்த்தது ஜங்குக் தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீ சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இவன் தாண்டா அவார்டில் வின் பண்ணியிருக்கான், இவனோட அவார்டை வாங்குறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இவனோட கம்பெனி தான் ஜெவன் குரூப் தாண்டா வந்துட்டு நமக்கு அவார்டு வின் பண்ணியிருக்கு சரியா, அதை வாங்க தான் நாங்கள் வந்தோம். நான் தான் இவனுக்கு வந்து செக்ரட்டரியாக இருக்கான், இவன் வந்து அசிஸ்டண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மெக்க காமிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜங்குக்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு மாதிரி 2 பேர் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் அப்படி டைட்டாக ஹக் பண்ண தோணுது. ஆனால் இப்போ மேரிட் பர்சன் ஆச்சு சொல்லிட்டு அப்படி அமைதியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மேலே அவரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு மேரேஜ் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டைட்டாக போய் ஹக் பண்ணிடுறாரு. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அதே மாதிரி பேக் ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ காய் கொமைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாறல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஜங்க் தான் அப்படி ஜிமின் அவருக்குள்ள வச்சு புதைச்ச மாதிரி வந்து ஹக் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் நல்லா இருக்க ஜங்கா, நீ சொல்கிறாங்க நல்லா இருக்கு, எப்படிமா இருக்கா, ரொம்ப டேஸ் ஆச்சு உனக்கு பார்த்து சொல்கிறாங்க. கான்டாக்டே இல்லை, எதுவுமே இல்லாமல் எங்கே போயிட்டு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அதே சொல்கிறாங்க, மேரேஜ் ஆகிட்டு பொண்ணு செட்டில் ஆகிட்டேன், எங்கே போய் செட்டில் ஆகிட்டேன், என் மேரேஜுக்கு அப்புறம் பேசக்கூடாது அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது ஜங்கா சொல்கிறாங்க. சொல்லி மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாதா என்ன சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஏதோ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜங்கு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு அழணும் அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ டேஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அவர் எப்படினாக்கா அவருடைய டேஸ் அப்படி நம்ம ஜங்க் கூட ஷர்ட்டில் போயிட்டு பட்டுருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் கோட் போட்டு பாரு, அந்த கோட் லைட்டாக ரிமூவ் ஆகிட்டு அவர் செஸ்ட்டில் தானே ஃபேஸ் வச்சிருக்காரு. இப்போ அவரும் ஷர்ட்டை நினைது அந்த வெட் ஆகுது, அந்தளவுக்கு ஒரு அழுதுட்டு இருக்காரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு வந்து ஃபேஸ் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு கப் பண்ணுறாங்க. என்னாச்சு ஏன் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், நீயே அழகாக சொல்கிறாங்க. அது ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்தேன்னா அதான் சார் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி 2 பேர் ஒருத்தர் மட்டும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் லோஹான் பார்க்குறாங்க. எங்கடா போனாங்க சொல்லிட்டு லோஹான் தேடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் ரன் பண்ணுறாங்க. யாங்க சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அது சொல்கிறாங்க. எதுக்காக அழகா சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஹஜின் பார்க்குறாங்க. ஹேங் ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க, அதனால் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம லோஹான் பார்க்குறாங்க. நீ வந்து ஜோன் குரூப்போட CEO ஜங்குக்கு தானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் என்ன உங்களுக்கு தெரியுமா, தெரியும், நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், ஒரு மீட்டிங்கில் ஒன்று பார்த்துருக்கேன், போர்ட் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். நீ எப்படிக்கா சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன் நான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், நீங்கள் அப்படி கேட்கும்போது நான் அந்த ஜிம்மோட பாஸ் சொல்கிறாங்க. ஜிம்மோட பாஸாக சொல்லி பார்த்துருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினி ஒர்க் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்கா, நான் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன் சார் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. ஜிம்மோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு, அவர் கேள்விப்பட்டிருப்பாங்க. எதுக்கு தனியாக சொல்கிறாங்க, உனக்கு ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதே சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படி கேட்க மாட்டாரு. இப்போ ஏன்னா எல்லோரும் இருக்காங்களே ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம லோஹான் பார்க்குறாங்க. இப்போ நாமினேட் அந்த அவார்டுக்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க. நேம் வந்துட்டு நாமினேட் ஆகுதாங்க. அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் நம்ம இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியன் கம்பெனிலேருந்து நம்ம இவர் வின் பண்ண லோஹான் தான். இப்போ லோஹான் பார்க்க சரி ஓகே நான் போய்ட்டு அவார்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு மேலே போகிறாரு. ஜிம் பேக் நாலு பேர் செய்யாங்க சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ காய் மெக்கு ஹாஜூன் நம்ம 3 பேருமே பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்க் ஓகே ஏன்னா உங்களோட பேர் தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஜங்க் தான் ஜிமின் நான் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன ஜங்க் ஆசைட்டாங்க உங்களுக்கு தனியாக பேசணுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஜங்க் ஆசைட்டாங்க. நான் தனியாக பேச சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக இந்த பக்கம் நம்ம கொரியா கம்பெனிலேருந்து நம்ம ஜங்கு தான் வின் பண்ணியிருப்பாரு. ஜங்க் வந்து கூப்பிட்டுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே நான் வந்துடுறேன் சார். ஜங்க் வந்து ஓடி போகிறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு அந்த அவார்டு ரிசீவ் பண்ணுறாரு. அந்த அவார்டெலாம் அவர் ஹாப்பியாகவே இல்லை. அவருக்கு ஜிம்மிட்ட பேசணும், அதான் இப்போ ஹாப்பினஸ்ஸே. இப்போ நம்ம காய் பார்த்துட்டு இருக்காங்க. காய் தான் ஹாஜின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் வந்து ஒர்க் பண்ணுறானா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யூஎஸ்ல தானே இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. யூஎஸ்ல எதுக்கு சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் யூஎஸ்ல தானே இருக்காரு, அங்கே தானே பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி கேட்குறாங்க. ஷாக் ஆகிடுறாங்க. ஜிம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லூஹானும் அந்த பக்கம் அவார்டு வாங்குறாங்க, அந்த பக்கம் ஜம்க்கு அவார்டு வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. காய் கேட்குறாங்க. ஹாஜின் கிட்ட என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்னுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் டிவோர்ஸ் ஆகிட்டு அவன் தனியாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. தனியாக புரியல என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது கொஞ்சம் பர்சனல் சொல்கிறாங்க. பர்சனலாக சொல்கிறேன் புரியலையே சொல்கிறாங்க. இப்போது ஆச்சு நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இப்போது இந்த பக்கம் ஜம்க்கு அவார்டு வாங்கிட்டாங்க. பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் கூட பேசல, தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு ஓடி கீழே இறங்கிறாரு. இந்த பக்கம் லூஹான் கூட நிறைய பேசுகிறாங்க. ஜம்க்கு கீழே இறங்கி வந்துட்டு அந்த அவார்டு தூக்கி காயிட்டு போடுறாங்க. என்னடா சொல்லிட்டு காயை கேட்ச் பண்ணிடுறாரு அந்த அவார்டை வாங்கிட்டு. இப்போ ஜம்க்கு வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வாசிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. நீ வாசிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் தனியாக யாருமே அந்த இடத்துல இப்போ எப்படி கூட ஒரு லைட் டார்க் பிளேஸ் தான் அந்த, ஏன்னா அந்த கொஞ்சம் லைட் வெளிச்சம் எல்லாம் ஒரு பிளேஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்மோட பிளேஸ் கப் பண்ணுறாங்க. நீ எப்படி இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்க ஜங்கா, நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க, நீ என்கிட்ட பேசவே இல்லை, நீ என்கிட்ட கான்டாக்ட் பண்ணவே இல்லை, என் மேரேஜ் ஆகிட்டு பேசக்கூடாதுன்னு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. சொல்ல ஏன் வாஷ் பண்ணது யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல அமைதியாக இருக்காங்க. சொல்லுடா சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி என்னோட ஜங்கா நீ எப்படி இருக்க, அப்புறம்ட்டே எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் லைஃப் எப்படி போகுது சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஒன்று கேட்குறோம், உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படி கேட்குறாங்க. போயிட்டுருக்கு உன்னோட தான் சொல்கிறாங்க. நான் தான் மேரேஜ் பண்ணிக்கல, அப்புறம் எப்படி மேரேஜ் லைஃப் போயிட்டுருக்கோம் அப்படி கேட்குறாங்க. சின்ன ஒரு மாதிரி ஜங்கா என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. எனக்கு தான் மேரேஜ் ஆகலையா, அப்புறம் எப்படி மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு அந்த மேரேஜ் ஆகலையா சொல்கிறாங்க. ஆகலை ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் நினச்சேன் மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஏன் வேணான்னு சொல்லிட்டேன் நான் சொல்கிறாங்க. இப்போதைக்கே சொல்கிறாங்க.
மேரேஜ் தள்ளி போட்டிருக்கீங்களா? அப்புறம் ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிற? அவனுக்கு மேரேஜ் அவன் எதுக்குடா என் மேரேஜ் தள்ளி போடணும்? அவன் மேரேஜே செட்டில் ஆகிட்டான், ஒரு பேபி கூட இருக்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு புரியல. ஜங்கா நீ என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டா சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டா அவன் ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா நீ தானே டேவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்ன பேசுகிற? எனக்கு புரியல. நான் என் டேவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரி என்ன விட ஹோம் மேரேஜ் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கல்ல? ஹாப்பியாக இருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்லவே தெரியல. அது சொல்லிட்டு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசவும் தெரியல. ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. ஜங்கா சார் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்காவா அவங்களாம் வெயிட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நிறைய பேசணுமே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்கிட்ட உன்னோட மொபைல் எங்கே சொல்கிறாங்க. மொபைல் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கா அப்படி ஜிம் பாக்கெட்டில் எப்போயுமே காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவார். அப்படியே அவர் பாக்கெட்டில் கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு மொபைல் எடுத்துட்டு பார்க்குறாங்க. பாஸ்வேர்டு என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எது சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டர்ன் போடுறாரு. அந்த பேட்டர்ன் அப்படியே ஓப்பன் ஆகிடுது. ஸ்டில் இது வரைக்கும் இப்படி தான் இதான் வச்சிருக்கேன் ஆஸ் கேட்குறாங்க. அது வந்துட்டு எப்படின்னாக்கா J&Kன்ற மாதிரி இனிஷியல் தானே அது இருக்கும். சரியா அந்த மாதிரி மாடலில் பேட்டர்ன் தான் போட்டுப்பாரு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவர் நம்பர் கால் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்கோட நம்பருக்கு ரிங் ஆகுது. இது அவன் நம்பரா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி இப்போ எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இங்கே எங்கே அப்படி கேட்குறாங்க. 4th ஃப்ளோர் அப்படி சொல்கிறாங்க. நான் 5th ஃப்ளோரில் இருக்கேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ எப்படியும் அவார்ட் வின் பண்ணிட்டு உடனே கிளம்ப மாட்டிங்களா? அவார்ட் வாங்கியாச்சு. இப்போது எப்படி ஸ்டே பண்ணுவீங்க நைட்டு? அப்போ மீட் பண்ணலாமா? நைட்டு வெளில போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை ஜங்கா சொல்கிறாங்க. வெளில போகலாமா ப்ளீஸ் ஜங்கு கேட்குறாங்க. என் ஹஸ்பண்ட் கோச்சிப்பாரா சொல்கிறாங்க. அவருக்கு தெரியும் தான் நீங்கள் வந்துருக்கிறது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. வாரம்ட்ட நான் பேசணும். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கேன். பேசலாம்ல சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசலாம் நான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் பேசணும் சரியா நீ வர நீ வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக லோகான் அவார்டு வாங்கிட்டு வராங்க. இரு நான் போயிட்டு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. தள்ளி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் போகிறாங்க. ஜிம் போட்டு லோகானை ஹக் பண்ணிக்கிறாங்க. லோகானை ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம காஜல் வந்துட்டாங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் காய் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருக்காங்க. நம்ம ஜம் கிட்ட வந்துடுறாங்க. ஏன்டா அவார்டு வாங்கிட்டு தூக்கி போட்டு போகிறா சொல்கிறாங்க. அது இருக்கட்டும் சரி இப்போ காய் பார்க்குறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. ஏன்டா ஜிம் லைஃப்பில் நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை எதுக்கு இவ்வளோ எங்கேஜில் ஜிம்னு மேரேஜ் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டானா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சாமே சொல்கிறாங்க. என்னடா சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா ஜிம்னு வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிட்டானம்மா. இப்போ அவன் இருக்கிறது வந்துட்டு ஆஸ்திரேலியா யூஎஸ்ல இல்லையா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் யூஎஸ்ல தாண்டா இருக்கான். நம்ம யூஎஸ்ல இல்லையாண்டாம்மா. அவன் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டான். அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சாம்மா. அது மேரேஜ் ஆகிட்டு ஒரு 7 மந்த்லேயே சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு ஜவுன் கேட்குறாங்க. ஆமாம் டிவோர்ஸ் ஆகிட்டான் சொல்லிட்டு அவன் சிங்கிளாக தான் இருக்கானம்மா. ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸாக சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கா ஜவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. ஜவுக்கு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் லோகான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசுகிற என் ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் சிங்கிளாக தான் இருக்கானம்மா. அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டானம்மா. அவனுக்கு சொல்கிறாங்க மேரேஜ் லைஃப் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டானா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் எனக்கு புரியலடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நானே கேட்டுக்கிறேன். ஜவுக்கு அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு புரியல. இப்போ ஃபைனில் இவங்க ரூம் பண்ணுறாங்க. ரூம் பண்ணிட்டு ஜிம் தான் நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. இப்போது ஹாஜன் நம்ம லோகான் பார்க்குறாங்க. சாப்பிட போகிறோம்டா சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சண்டை கொண்டு போய் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நீ இந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோர் வரியா சொல்கிறாங்க. டாப் ஃப்ளோருக்கு பா நீ அங்கே பா சொல்லிட்டு அவங்க தான் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மே போகிறாரு. போயிட்டு அந்த லிஃப்ட்டில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக அதில் டாப் ஃப்ளோர் போகுது. டாப் ஃப்ளோரில் வந்து எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இப்படினாக்க ஓப்பனாக ரொம்ப ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃபுல் அந்த சிட்டியோட வியூமே தெரியும். அப்படி ட்ரெஸ்ஸாக போய் நின்றுருக்காங்க. ஜிம்மு கரெக்டாக வராங்க. பார்த்தா ஜம்முக்கு நின்றுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ட்ரெஸ்ஸாக நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்முக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்றது அவரை ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஜங்கு கூட கூப்பிட்றாங்க. ஜங்கு ரன் பண்ணிட்டு ஜிம்னா சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நீ சொல்லு உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லுடா உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கா ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி ஏன் எதனால் டிவோர்ஸ் ஆச்சு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஒத்து போகலை அதான் சொல்கிறாங்க. ஒத்து போகலை எனக்கு புரியலையே. நீ அந்த மாதிரி பாசம் இல்லை. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிற ஒரு பையன் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உடனே எப்படி அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தப்பு அவங்க மேலே ஜங்கா என் மேலே தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு உன் மேலே அங்கே பாரு நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் இல்லை ஜங்கா எனக்கு மேரேஜ் விருப்பம் இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் அப்பாட்ட சொன்னேன். அப்போ தான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு பிஃபோர் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க.
எனக்கு அப்பயே சொன்னேன், அப்பா எனக்கு விருப்பம்லாம் சொல்லிட்டு, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியல நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லிட்டு, அவங்க கொஞ்சம் ரிச்சான பர்சன், அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தான், அவங்க ஃப்ரெண்டோட பையன், அவர் ரொம்ப நல்ல பர்சன் தான் சொல்கிறாங்க. பேர் செங்குல் தெரியும் எனக்கு, பிஸ்னஸ் மேன் தரம். ஆமாம், ரொம்ப நல்லவங்க தான். மேரேஜும் அப்புறம் நடந்துச்சு, வேறு வழி இல்லாமல் நான் அப்பாட்ட சொன்ன மேரேஜ் பிடிக்க சொல்லிட்டு, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நானும் சரி ஓகே வேறு பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்கிட்ட சொல்கிறேன், என்னடா சொல்கிறாங்க, உன்னால சொல்கிறாங்க, என்னால் அவர் கூட அப்படி ஒரு மேரேஜ் லைஃப் லீட் பண்ண முடியல, அவர் என்ன ஹஸ்பண்டாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஏன்டம்மா ஏன் அப்படி கேட்குறாங்க, அது சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்னுக்கு ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டுருக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம்முண்டா எனக்கு அவர் ஹஸ்பண்டை பார்க்க முடியல, நான் சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் சொல்கிறாங்க, ஏன்னா வேற ஒரு பர்சன் ஹஸ்பண்டாக பார்த்துட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்த்தாக்கா அங்கே நிற்கிறது நம்ம மெக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் மெக்கு பார்த்துட்டு அவங்க திரும்ப ஷாக் ஆகிடுறாங்க. மெக்கப்பில் சொல்லிட்டாங்க, எனக்கு மெக்குக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும், அதனால தான் இப்போ காய் கூட தெரியாதுன்னு மெக்குக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவன் வேற ஒரு ஜிம் பார்க்குறாங்க, மேக்கப்பில் சொல்கிறாங்க, சரி அமைதியை நிறுத்துடா சொல்லிட்டு, அவன் வேற ஒரு பர்சனாக ஹஸ்பண்டாக பார்த்துட்டான். சரி அவன் ஹஸ்பண்டாக நினச்சிட்டான், ஒன் சைடு லவ் பண்ணுறான், அவனை தாண்டி அவனால் மூவ் ஆன் பண்ண முடியல, அதனால தான் அந்த மேரேஜ் லைஃப் நான் ஹாப்பியாக இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஜம்ப் பார்க்குறேன், ஜிமினா நீ லவ் பண்ணியான்னு கேட்குறாங்க. ஜங்க் மெக்க பார்க்குறாங்க, ஜிமின்டா ஜங்க் மெக்க பார்க்குறாங்க, நீ சொல்லிட்டாதான்ற மாதிரி சொல்ல வராங்க. மெக்க பார்க்குறாங்க அமைதியாக சொல்லிட்டு, அவன் லவ் பண்ண ஒரு பர்சனை கிரேசியா, அந்த பர்சனுக்கு அவன் மேலே லவ் வந்துச்சா என்னன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் இவன் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணான், அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவன் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவனே அறியாமல் ஃபாலோ ஆகிட்டான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பர்சன் அவனை புள்ளி பண்ணானம்மா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, அவன் ஸ்டார்டிங்கில் காலேஜ் போன புதுசில் அவன் புள்ளி பண்ணானம்மா, புள்ளி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்டானதுக்கப்புறம் அவங்கள தாண்டி அவங்களால ஒரு ஃப்ரெண்ட் இருக்க முடியாது சொல்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவங்க லவ் பண்ணாங்களா சொல்கிறாங்க. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சிட்டு அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப டீப் அஃபெக்ஷன் அப்படி சொல்லுவோம். இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சிட்டு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஃப்ரெண்டாக நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு அவங்க ரொம்ப கிரேஸ் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த லவ் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு கடத்துக்கு மேலே ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டான். சரி நம்ம லவ் சொல்ல நினச்சிருக்கான், ஆனால் அந்த லவ் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மெக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, மெக்கு கிட்ட ஒரே வார்த்தை கேட்குறாங்க, அது நானா அப்படி கேட்குறாங்க. இப்போது மெக்கு பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேண்டாம் சொல்லாத சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. மெக்கு பார்க்குறாங்க, ஆமாடா நீ தான்டா சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்க பின்னாடி ஒரு பர்சன் அப்படி மாற்ற கை வச்சுறாங்க. அட பாவி என்கிட்ட சொல்ல அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா நினைக்கிறது காய் தான், எனக்கு காய்க்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்போது ஜங்க் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் ஐடி டவுன் பண்ணி அவருக்கு முடியல, அவருக்கு எப்போ ஃபேஸ் பண்ண போகிற சொல்லிட்டு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே ஜங்க்கு ஃபேஸ் பண்ண முடியாது இருக்காங்க. ஜிம்மின் இங்கே பாரு, மெக்க சொல்கிறது உண்மையா நீ லவ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜங்க்கா மேம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மின் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறாங்க. பார்த்தா காலில் அவ்வளோ டேஸ், நீ லவ் பண்ணியா ஜிம்மின் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு என்ன சொல்லவே தெரியல. அது சொல்கிறாங்க, சொல்லி என்ன லவ் பண்ணியா, என்ன லவ் பண்ணிட்டு ஹைட் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது மெக்க பார்க்குறாங்க, ஆமாண்டா அவன் ஹைட் பண்ணிட்டான், அவன்கிட்ட லவ் சொல்லல சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன், ஏன்டா லவ் சொல்ல அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் ஏன்னா நீ தேவா சொல்கிறாங்க. ஜங்க் புரியல, தேவா எனக்கு புரியல, எனக்கும் என்ன கேட்குறாங்க. நீ டேவை லவ் பண்ணுறல சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு புரியல, நான் டேவை லவ் பண்ணுறேன் என்னடா சொல்கிறேன், எனக்கு புரியலடா சொல்கிறாங்க. இப்போது மெக்க பார்க்குறாங்க, ஜிம்மில் அங்கே பாரு, எனக்கு இதுக்கப்புறம் தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன நினச்சி சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் நீ வந்து ஜிம்மில் லவ் பண்ணி ஜங்கு லவ் பண்ணிட்டு தெரியும், ஏன்னா உன் நோட்டில் நான் பார்த்தேன் சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் மெக்க சொல்கிறாங்க, நான் உன்ட்ட கேட்டேன் நீ ஜங்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஹார்ட்டின்குள்ளே ஜேஎம்ஜேகே நீ போடுறதுனாக்கா அதுக்கு என்ன மீனிங் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அப்படி போட மாட்டாங்க, ஏன்னா ஒரு லவ் நம்ம தான் போடுவாங்க. அப்போ நான் பார்த்துட்டேன், ஓகேவா, அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன், உன்ட்ட கேட்டேன், நீ தான் இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து தோணுச்சு நீ லவ் பண்ணுற சொல்லிட்டு. இப்போ நான் கெஸ் பண்ணிட்டேன், ஓகேவா, நீ அவன் லவ் பண்ணியிருக்க, நீ ஒன்ஸ் அவன் லவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ பார்க்குறத நோட் பண்ணேன், நானும் என்னமோ நோட் பண்ண ஆரம்பித்தோம், நீ அவனை எப்படி பார்க்குற சொல்லிட்டு, நீ அவனை வச்சுக்கணுங்க பார்த்து, அது எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, ஆமாம் அதில் கூட ஜிம்மினா நீ இப்போ என்ன சொன்ன, ஜம்கா டேவை லவ் பண்ணுறேன், நான் டேவை எப்படி அவன் லவ் பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த இப்போது ஜிம்மில் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்கடா, ஒரு காலேஜ் டைமில் இவங்க வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்களா, செகண்ட் இயர் எண்டில் இருக்காங்க. மேலே எப்படின்னா எக்ஸாம் வரதுக்கு ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஜிம்மில் பண்ணாக்கா எக்ஸாம் பண்ணி ஜங்காட சொல்லிடலாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் ஃப்ரெண்டை மட்டும் பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் லவ் அவன் மேலே நான் கிரேஸ் லவ் வச்சுருக்கேன், அதை சொல்லிடலாம், எவ்வளோ டேஸ் தான் நான் ஹைட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டேவும் ஜங்காவும் சம்டைம்ஸ் ஒன்றா இருக்குது, எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, அது சொல்லணும், எனக்கு தெரியும் டேவும் ஜங்காவும் அத்தை பையன் மாமா பையன் 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசுல ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் ஜலசாக இருக்குது சொல்லணும் சொல்லிட்டு நான் ஜங்க் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல்
டே வந்துட்டு ஒரு டெஸ்க்கில் கூட உட்கார விட மாட்டான். அவன் வந்துட்டு ஜங்க் வந்துட்டு அவங்க கூட தான் உட்காரன்னு சொல்கிறான். அதனால் நான் லவ் சொல்லிட்டா ஜங்க் என் கூட உட்கார வேணேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அவன்கிட்ட, ஆனால் எனக்கு அவன் மட்டும் வேணும், அவன்கிட்டே கம்ஃபர்ட்டாக எனக்கு அவனுக்கு மட்டுமே ஹீஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இதை நான் இன்றைக்கி சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஹைட் பண்ணுறது நல்லதில்லை. ஏற்கனவே காலேஜில் நிறைய பேர் ஜங்க் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி வந்துட்டு இருக்காரு. எங்கே போயிருப்பா, எங்கே கண்டிப்பாக அந்த பேக்கரில் தான் இருப்பான், எங்கன்னா வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான் அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கானே சொன்னால் கேட்கவே மாட்டான், நான் சொன்னால் கேட்பான் அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிம் வராங்க. ஒரு பேக்கருக்கு முன்னாடியே ஒரு லாஸ்ட்டு அந்த இப்போ நான் பேக்கருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒரு எம்டி கிளாஸ் ரூம் இருக்கும். அங்கே தான் ஒரு நாய்ஸஸ் கேட்குது. இப்போது ஜிம் போகிறாங்க, என்ன சத்தம் ஜிம் போகிறாங்க. சரி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அந்த விண்டோஸ் கிட்ட நின்றுருக்காங்க. பார்க்குறாங்க அந்த எம்டி கிளாஸ் ரூமில் தான் ஒரு பொண்ணு பொண்ணு இருக்கா. என்ன வேணும் ஜங்கு கேட்குறாங்க. அது நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லு ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய ப்ரைவேட் பிளேஸ், எதுக்கு இங்கே வந்து அப்படி கேட்குறாங்க. அது நீங்கள் இங்கே தான் தனியாக இருப்பீங்க, கிளாஸ் ரூமில் பார்த்தா அவங்க கூட அவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே படிக்கிறா பேர்லினா. அந்த பொண்ணு எப்படி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசவே முடியாது, அப்புறம் பக்கத்தில் வரவே விட மாட்டாங்க யாரும் அப்படி சொல்கிறாங்க. தெரியுதுல அப்படி இருக்கு வந்து அப்படி கேட்குறாங்க. அது நான் கூட சொல்லணும் சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. நான் சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க, நான் உங்களை லவ் பண்ணுற சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட கணத்தில் பள்ளியில் ஒரு அற விழுது. நம்ம ஜிம் டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தா நம்ம டே ஒரு ஓங்கி அற வைக்கிறாங்க. என்ன சொன்னேன் அவனை பார்த்து சொல்கிறாங்க டே யங் சீனியர் சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு கணத்தில் கை வைக்கிறா. அப்படி ஓங்கி அரைஞ்சிட்டு பாரு. டே வந்து பார்க்குறாங்க, அரைச்சிட்டு கண்ணில் அப்படி இருக்கோம். அவங்க பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா, யாரு நீ, எதுக்கு வந்து லவ் சொல்கிறாரு கேட்குறாங்க. அவனை லவ் பண்ணுறியா, அவனுக்கு வேணுமா அவனுக்கு அப்படி கேட்குறாங்க. சீனியர் சொல்கிறாங்க, அவன் எந்த சரியா ஹீஸ் மைண்ட் அப்படி சொல்கிறாங்க. அவன் என்ன லவ் பண்ணுறான், நான் அவன் லவ் பண்ணுறான் சரியா, கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிப்போம். இவ்வளோ தைரியம் தான் அவன்கிட்ட லவ் சொல்லுவான். இந்த காலேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவனும் கிடைக்கல, அவன்கிட்ட லவ் சொல்லுவான் உனக்கு அப்படி கேட்குறாங்க. அவன் வேணுமா உனக்கு அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற சீனியர் நீங்கள் சொல்கிறாங்க, ஆமாம் அவன் என்ன லவ் பண்ணுறான், நான் லவ் பண்ணுறேன், அதில் என்ன உனக்கு கஷ்டம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு ஹீஸ் மைண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. இனி ஒரு டைம் லவ்னு பக்கத்தில் வந்து அவ்வளோதான் தொலைச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு டேங்க அவ்வளோ கோவம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க, நீ அமைதியாக சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான், இது வந்து அவன் ப்ரைவேட் பிளேஸ் தானே, எதுக்கு இங்கே வந்து அப்படி கேட்குறாங்க. அது சரி தனியாக இருப்பாங்க, தனியாக இருப்பான் வந்துட்டு ஃப்ளட் பண்ணான்னு வந்தியா, ஃப்ளட் பண்ணிட்டு லவ் சொல்லலாம்னு சொல்லி வந்தியா அப்படி கேட்குறாங்க. அது சரி நீங்கள் சொல்கிறாங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன் புரியுதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்கள் லவ்வர்ஸ் ஓகேவா, அது எல்லாருக்கும் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது புரியுதா, ஏன் உனக்கு தெரியல 24 ஹவர்ஸும் என் கூட தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியாது அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு பார்க்குறா. சரி என்ன சொல்கிறாங்க, பாரு இனி ஒரு டைம் அவன் மனசில் நினைக்கிறது தெரிஞ்சுட்டு தொலைச்சிடும் ஓகேவா சொல்லிட்டாங்க. அவன் எனக்கு மட்டும்தான், அவன் பின்னாடி யாராவது க்ரஷ்ஷாக சுற்றினாலும் பிடிக்காது, அவனே அவங்ககிட்ட தள்ளிருக்கும் நான் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அங்கே பாரு இது ஃபஸ்ட்டு வார்னிங், இதுக்கப்புறம் அவனை நீ பார்க்குறத நான் பார்த்தேன், உன்னை கொண்டு வண்டி எவ்வளோ சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜவுங்க பார்க்குறா. அப்படி பார்த்துட்டுருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படின்னு இருக்கா. போறியால சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு சாரி சீனியர் சொல்லிட்டு அப்படியே விலவரா அப்படி கணத்தை கை வச்சுருக்காங்க. இப்போ அவங்க ஜிம்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. டே ஜங்குக்கா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, ஜங்குக்கா நீ டேவை லவ் பண்ணுறியா, அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கா, நான் நினச்சிதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. டே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. டேக்கு அப்படி இருக்கும். ஒரு டே தான் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி டே கிட்ட க்ளோஸாக இருக்கிறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. அவள் சொல்லிட்டு இருக்கானே அவன் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்னடா பண்ண சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் சொல்கிறாங்க உட்காந்து உங்க வைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அது நீ வச்சுட்டே சொல்கிறாங்க. நான் வைக்கல, நான் வரலன்னா சொல்கிறாங்க. நீ எப்போ சொல்கிறாங்க, நான் இப்போ தான் வந்தேன், நான் வந்துட்டு பார்த்துட்டு அவரும் டோர் பக்கத்தில் இருந்துருப்பாரு, ஜிம் நிற்கிற விண்டோஸ் பக்கத்தில், நான் வந்துட்டு பார்க்குறேன் அவப்பட்ட கிளவ் சொல்லிட்டு நீ கேஷில் உட்காந்துட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. அடே ஒரு மாதிரி ஹெடேக்காக இருந்துச்சுட்டா, ஸ்மோக் பண்ணாலும் வந்தா நீ எதுக்கு வந்து சொல்கிறாங்க, உனக்கு காண்ட் வந்தா சொல்கிறாங்க. சரி கோமா அப்படி கேட்குறாங்க. பின்ன கோவம் வரதா சொல்கிறாங்க. அவங்க லவ் சொல்கிறாங்க, நீ அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. சரிடா எதுக்கடா இவ்வளோ கோவப்படுறா சொல்கிறாங்க. நீ எந்த உனக்கு தெரியலாம் சொல்கிறாங்க. சரி கோவப்படாது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஜங்கு ஹக் பண்ண, டேவும் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் மோத்தில் கை வச்சுறாங்க. பயங்கர டேஸ் உதவி இருக்குது. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, எனக்கு அப்படி தெரியாமல் போணுச்சு சார். ஜிம் தான் நான் எப்படி பக்கத்தில் இருந்துட்டு நான் எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு, ஜிம்னுக்கால யோசிக்க முடியல. அப்படி லவ் பண்ணுற ஜங்கு அவனுக்கு டேவும் பிடிக்குமா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, மேரேஜ்லாம் பண்ணிக்க போகிறீங்களா சார். ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி லவ் செஞ்சால் டே இப்படி என்னது இப்படி இந்த மாதிரி அரைச்சிருப்பாள். ஜிம் தான் அப்படியே கணத்தை கை வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு அடிச்சது அவருக்கு அவரே அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் லவ்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பான், ஃப்ரெண்டாக பழக விட்டா லவ் பண்ணுறியா சொல்லிட்டு என்ன அப்படி தான் அடிச்சிருப்பான். நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறேன், கஷ்டமானால ஏற்றுக்க முடியல. ஆனால் ஜங்கா கிட்ட நான் அவ்வளோ க்ளோஸாக பேசியிருக்கேன். ஏன் ஜங்கா என்கிட்ட சொன்னதே இல்லை. அப்போ ஜங்கா என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாள், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிம்னுக்கு அவ்வளோ அழகு. அப்படியே வந்துட்டு அப்படியே மௌத்தில் கை வச்சுக்கிற அவ்வளோ தாங்க முடியல. டேரக்டாக ரெஸ்ட் ரூமில் போயிட்டு தண்ணி திறந்து விட்டுட்டு பயங்கரமாக அவளால் தாங்கிக்க முடியல. அப்போ டீஸ் அடிக்கடி சொல்கிறது இதுதான், இதுக்கு தான் ரீசனா, ஜங்கா பக்கத்தில் யாரும் வரக்கூடாது அவன் சொல்கிறதுக்கு தான் ரீசனா, நான் கூட வேறு மாதிரி நினச்சிட்டேனே, நான் கூட தப்பாக
ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஃபஸ்ட்டு வரும்ல அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ நான் நினைக்கிறது உண்மை இல்லையா? ஜெமின் ரொம்ப அழறாங்க, ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கு, நான் தப்பாக நினச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. கலர் டேஸ் தான் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அவளை அதை யோசிக்கவே முடியல. அவர்கிட்டயும் ஜங்கு அப்படியே பார்க்க முடியல, ஏற்றுக்க முடியல அவரால். அது பார்க்குறாங்க தப்பு ஜிமினா சரி, அவங்க லவ் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு போகக்கூடாது, தப்பு சரியா? இன்னொரு பர்சனோட பாய் ஃப்ரெண்டை நீ நினைக்கக்கூடாது, தப்பு சரி ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் மனசு ஏற்றுக்க முடியாது. 2 இயர்ஸ் ஒன்ஸ் லவ் பண்ணுறாரு. அவர் புள்ளி பண்ணும்போதே அவருக்கு மேலே லவ் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பாங்களா, அதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சிவனை ஏற்றுக்க முடியல. அப்போ நம்ம பைக்கில் உட்கார மாதிரி க்ளோஸாக உட்கார சொன்னது அதெல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். நான் சொல்லி ஜிம்மிதா என் மனசில் ஆசை வளர்த்துட்டேன். நான் சொல்லி ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக வருது, நான் எப்படி உடனே மூவ் ஆன் பண்ணுவேன், நான் எப்படி ஒன்று மறப்பேன்? ஜிம்மில் அவ்வளோ அழகாங்க, இப்படி தான்டா டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கோட மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு புரியுது ஜங்கா விட்டு வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவர் எதுவுமே கேட்கல, அவங்க சொல்லாமல் இருக்காங்கன்னா இதை ரீசன்ஸ் கும்பலாக சொல்லி ஜிம்மின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பிக்கிறாங்க, தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மனசு தள்ளி போகும் தான் எனக்கு வேணும்னு தோணுது. அவர் டே பக்கத்து ஜங்கு உட்காந்துருக்கும் போது அவர் கிட்ட போயிட்டு எனக்கு என்னோடது சொல்லி ஜிம்முக்கு சொல்லணும் ஆசை, ஆனால் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்ல புரியுது. மனசில் அவ்வளோ வருத்தம். அவ்வளோ டேஸ் 3rd இயர் படிக்கும்போது டெஸ்க்கே சேஞ்ச் பண்ணிடுறாரு. அதுக்கு முன்னாடி பக்கத்து டெஸ்க்கில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு டெஸ்க்கில் உட்காராங்க. ஜம் கேட்குறாங்க ஏன் அப்படி உட்காந்துக்க சொல்லிட்டு, இல்லை ஜம்கா நான் 3rd இயர் படிக்கிறேன், ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பாரு. ஜம் பார்க்குறாங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் விட்டுருப்பாரு. இப்போ நம்ம இப்படி தான் பாஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜிம்மில் கொஞ்சம் ஜம்கா மறக்கணும் எவ்வளோ முயற்சி பண்ணி போகிறாங்க, முடியவே இல்லை. இப்போ ஜிம்மில் ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகுறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, ஜம்கா நம்பல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்கா, அன்றைக்கி நான் பார்த்தேன், அன்றைக்கிட்டே அந்த பொண்ணை ஸ்லாப் பண்ணது என்னையே ஸ்லாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட வந்து லவ் சொல்லியிருந்தேன்னா தேவன் அப்படி தான் நடிச்சிருப்பான். ஃப்ரெண்டாக பழக விட்டா லவ் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான்ல, அதனால தாங்கிக்க முடியாது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஜம்கா டேவை லவ் பண்ணுற, டே ஒன்று லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சும்மா எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு லவ்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஏன்னா டே ஒன்று லேப்பில் உட்காந்து இல்லையா டெஸ்கில் 1 டே கிளாஸில் உட்காந்து அப்போ எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க, சில பேர் சிரிச்சாங்க, சில பேர் காசு பேசினாங்க. அப்போ கூட எனக்கு லைட்டாக மனசு கஷ்டமாச்சு. இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே, உட்காந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு அந்த டே தான் ரொம்ப வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ டேவும் எவ்வளோ ஒன்றா இருந்துருப்பீங்க சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். எனக்கு புரிஞ்சு சொல்லிட்டு ஜிம்மில் நான் ரொம்ப அழகாங்க. அப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, ஜிம்மின்னு பாரு இப்போ உண்மையாக சொல்லி இப்போ நீ ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. என்னால் மறக்க முடியல ஜம்கா, என்னால் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணவே முடியல. நினைக்கலாம் ஒன் சைடில் உங்களுக்கு ரேஸாக இருக்கும் சொல்லிட்டு, அதனால் மூவ் ஆன் பண்ண முடியல ஜங்கா, சாரி எனக்கு தெரியும் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் மூவ் ஆன் பண்ண முடியல. என்கிட்ட செங்கல்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி விருப்பம்னு சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு இல்லை, ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் சரியாக சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டாரு. மேட்ச் பண்ணதுக்கப்புறம் கூட என்னால் விட்ட கொஞ்சம் கூட ஹஸ்பண்டாக பார்க்கவும் முடியல, ஃபீல் பண்ணவும் முடியல. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் என்னால் முடியல. நான் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு மேலே என்னால் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம் சரி அவங்கள்ட்ட மூவ் ஆன் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே நம்ம ஒன்றா அந்த லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம். கோர்ட்டு கூட போல மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம் சாரி மட்டும் சொல்லிட்டு நான் வந்துட்டு அவர் பிளேஸ் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன். அது என் அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் ஒரு நல்ல லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்பா இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை, அம்மா கிட்ட அப்பப்போ பேசுவாங்க, அவ்வளோதான். என்னால் அவங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணவும் இல்லை ஸ்டைல் இப்போ வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டைல் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜோங்கா, ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங் சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜாங்க கிட்ட ஒரு பண்ணி பயங்கரமாடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போ காய் பார்த்துட்டு ஜிம் நான் சொல்கிறாங்க காய் சொல்கிறாங்க ஏன்டா தேவும் ஜங்கா லவ் பண்ணுற சொல்கிறாங்க. அது நானே கேட்டேன், கண்ணால் பார்த்தேன், காதலை கேட்டேனே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஜங்கு கிட்ட காய் பார்க்குறாங்க, என்னடா இதெல்லாம் அவன் லவ் பண்ணது மின்னவங்க தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மெக்கு திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க லவ் பண்ணது மின்னவங்க தானே சொல்கிறாங்க. நம்ம சீனியராக படித்தாரு அவர் தானே லவ் பண்ண என்ன ஜம்கா டே வந்துட்டு மின்னவங்க தான் லவ் பண்ணா அந்த சீனியர். இப்போ என்னடா நீமா இதான் சொல்லிட்டு இருக்கான் ஒரு கதையே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போது ஜங்க்ஸ் வந்து நீல்ற பண்ணி பயங்கரமாடுறாங்க. ஜிம்முக்கு புரியல. காய் நீ என்ன சொல்கிற டே வந்து சொல்கிறாங்க. டேங்க வந்துட்டு சீனியர் மின்னவங்க கேள்விப்பட்டிருக்கா கேட்குறாங்க. அவருக்கு தெரியல அதிகமாக ஜிம்முக்கு அதிகமாக தெரியாது இல்லை சொல்கிறாங்க. மெக்க பார்க்குறாங்க. டே எனக்கே தெரியாதுல அதிகமாக, நானே மேரேஜ் அப்போ தான் பார்த்தேன், டேயோட இவங்களோட மேரேஜ் அப்போ தான் தெரியும் சொல்கிறாங்க. டே அவர் அதிகமாக வெளில பார்த்துருக்க முடியாது, அவர் தாண்டா வந்து நம்ம டே லவ் பண்ண பையன் சொல்கிறாங்க. டே லவ் பண்ணது மின்னவங்க தான், மின்னவங்க லவ் பண்ணது டேவை தான் சொல்கிறாங்க. ஜங்கு டேவும் லவ் பண்ணல, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுடா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் காதலை கேட்டேனே கண்ணில் பார்த்தனே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க நான் சொன்னேன்னா நான் டேவை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா டே சொல்லும்போது நீ அமைதி தானே இந்த ஜங்கா நீ விட ஹக் பண்ணி சொல்கிறாங்க. ஹக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஹக் பண்ணுறா அது கூட ஹக் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா நான் உன்ட்ட லவ் சொல்லலான்னா நான் உன்னை நிறைய ஹக் பண்ணியிருக்கேன், நம்ம பைக்கில் போயிருக்கோம். ஈவன் டே ஒரு ஜங்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன் நான் ஜிமின் ஜங்கு ஒரு டைம் ஜிமின் நெக்கில் கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அது ஜிமின் நினச்சிருப்பாங்க
நினச்சிருப்பாங்க ஜங்கு வந்து விளையாட்டை கிஸ் பண்ணுறாங்க நினச்சிருப்பாங்க. இப்போ சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நீ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சி அப்படி கேட்குறாங்க. இல்லாத சொல்கிறாங்க அப்போ நீ அந்த டைமில் அப்படி தான் நினச்சிருப்பா ஜங்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிஸ் பண்ணாதான் நினச்சிருப்பா. உனக்கு எனக்கு கிஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஹக் தானே பண்ணேன், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பொருள் இப்போ என்ன நடக்க சொல்கிறாங்கப்பா இங்கே கிட்ட வயன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. ஏன்னா ஜங்கு நீட்டு பண்ணி தான் அழுதுருப்பாரு. கிட்ட போயிட்டு அவரும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நீ சொல்லுடாமா நீ ஜங்கா லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப 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 லவ் பண்ணுற ஜங்கா, எனக்கு உன்னை விட்டு மூவ் பண்ணவே முடியல. நான் கூட ட்ரை பண்ணேன், மேரேஜுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஜங்கு வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு, கேர் பண்ணார். ஆனாலும் எனக்கு நீ தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருந்த. எனக்கு உன்னை தான் ஹக் பண்ண தோணுது, ஒன்று தான் சொல்லிட்டு ஜெம்னுக்கு ஒரு மாதிரி சொல்ல ஜங்கு பரவாயில்ல புரிஞ்சிருச்சு. அவர் வந்து ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணுறாரு, அப்படியே இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு அவர் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு சொல்கிறேன். ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன லவ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க நீ டேவை லவ் பண்ணுறேன்னு நினச்சிருச்சேன்க்கா, நீ இங்கே லவ் பண்ணுறீங்க. நான் தான் தெரியாமல் ஒன் சைட் லவ் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஒன் சைட் லவ் பண்ணது எனக்கு கஷ்டமாக தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒன்று மெமரிஸ் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டு வாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு உங்ககிட்ட அந்த லவ்வில் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒன் சைடாக நீ இன்னொரு பர்சன் கூட இருக்கிறதுனா பார்க்கவும் முடியல, சேம் டைம் அதே லவ் வந்துட்டு என்னை வந்து மறக்கவும் முடியல. ரெண்டுமே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே பழகிட்டேன். உன் மெமரிஸோட வாழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஜங்கா யார் லவ் பண்ணு தெரியுமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஜங்கா அவனை தான் லவ் பண்ண 8 வருஷமாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜங்கா சொல்கிறாங்க 8 வருஷமாக ஜங்கா அவனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன்னை தாண்டி வர யாரும் ஜங்காவில் யோசிக்க கூட முடியாது சரியா. நான் உங்ககிட்ட லவ் சொல்லாமல் அதுக்கு ரீசன் இருக்குது சரியா. உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, டேக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் உன்ட்ட நான் க்ளோஸாக வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சினே தவிர மற்றபடி நான் உன்னை வந்துட்டு விட்டு தள்ளி போக நினைக்கிறேன். நான் கூட உன்ட்ட கேட்டேன் ஒரு டைம் நீ என்னை எப்படி பார்க்குற சொல்லிட்டு, நீ சொல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு 3rd year படிக்கும்போது சொல்கிறாங்க. ஆமாம் அந்த டைம் நீ டேவ் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன், அதான் கோவமாக வந்துச்சு. நீ கேட்டேன் நீ என்னை எப்படி பார்க்குற சொல்லிட்டு அப்போ கோவம் தானே வரும், அதை மனசில் கோவம் வந்துச்சு, அதான் நான் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனசில் சொல்கிறாங்க மனசில் நான் ரொம்ப காதலிச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் அப்படி கேட்டப்போ கூட எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆனிச்சு. நீ ஃப்ரெண்டாக பார்க்குறியா, எனக்கு இருக்க லவ் உனக்கு மேலே இல்லையா, சின்ன ஃபீலிங்ஸ் கூட டிஃப்ரெண்டாக வரலையா, ஒரு க்ரஷ்னு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே ஆசைப்பட்டேன். ஆனால் இதை அப்படி சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தேவத்தை லவ் பண்ணுறேன் நான் நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி நான் போய் சொல்லுவேன் உனக்கு க்ரஷ்னு எப்படி சொல்லுவான் ஜிம் சொல்கிறாங்க. அது நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன் ரெண்டு பேர் லவ் பண்ணது லவ், ஒன் சைட் லவ் பண்ண லவ் இல்லையா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். யாரும் சொன்னால் ஒன் சைட் லவ் தான் ரொம்ப ரொம்ப பியூரானது, வேல்யூவானது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வரும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீ என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வால்பேப்பரில் நம்ம ஜிம்மின் ஜங்கோட பிக்சர் தான் இருக்குது. அதுவும் ஜிம்மின் 2nd year படிக்கும்போது நம்ம ஜங்கு பார்க்குறதுக்காக ஜிம்மின் போயிருப்பார். அந்த பேக் யார்ட் இருக்குது, எப்பவுமே ஜங்கு வந்து பேக் யார்டில் இருப்பார், எப்படியாவது ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது தான் ஜிம்மின் போயிருப்பாங்க. ஜங்கா அப்படி கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன் ஸ்மோக் பண்ணாங்க தான் சொல்கிறாங்க. ஆச்சு பண்ணக்கூடிய தப்புங்க கூட சொல்லி ஜிம்மின் தான் அந்த ஸ்மோக்கை வாங்கி கீழே போட்டுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் கிட்ட வாசிட்டு பிடிச்சி அவருக்கு க்ளோஸாக எடுத்து வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மொபைல் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருக்கும். ஏன்னா சுற்றியுமே ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த கிராஸாக இருந்திருக்கும். அந்த அம்பேக்கருக்கு பின்னாடி அந்த கிராஸ்க்கு நடுவில் இவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்க சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ குட்டியாக இருக்க போகிற சொல்கிறாங்க. நான் ஒன்றும் குட்டி இல்லை, நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நீ குட்டியாக தான் இருக்க ஜங்கும் இவட்ட கொஞ்சம் இருந்திருப்பார் அந்த டைமில். சரிப்பா கிளாஸ்க்கு டைமுக்கு சார் வருவாங்க, ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ தான் நம்ம ஜிம்மில் ஜங்க் எடுத்து வச்சுருப்பாங்க. எப்போ வரைக்கும் அந்த பிக் அவர் மாற்றவே இல்லை. எப்போவுமே அந்த வால்பேப்பர் அவர் அதே தான் வச்சிருப்பாரு. ஆனால் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா ஜங்க் வந்து எப்போவுமே ஒரு மொபைல் வந்து யாரும் கொடுக்க மாட்டார், ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுப்பாரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. உன்னை இப்போ இல்லை எப்போவுமே நான் லவ் பண்ணிட்டுருக்கேன், 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரியாக சொல்கிறாங்க. உன்னை புள்ளி பண்ணப்போ நான் லவ் பண்ணேன், உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே கூட நான் லவ் பண்ணேன், லவ்வோடு தான் கூட நான் இருந்ததே தவிர லவ் இல்லாமல் இருந்ததில்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா பைக் கூட கூட்டிகிட்டு போவேன். அப்போது நான் வந்து ஸ்பீடாக ஓட்டுவேன். ஏன் ஜங்கா ஸ்பீடாக ஓட்டு பயமாக சொல்லி நீ நான் க்ளோஸாக ஹக் பண்ணுவேன். அப்போ இன்னும் நான் ஸ்பீடாக ஓட்டுவேன். ஏன் தெரியுமா, நீ டைட்டாக ஹக் பண்ணுறப்போ எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா. ஜங்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் டே கூட அந்த மாதிரி போனதே இல்லை. ஏன்னாக்கா அவரும் நம்ம டே காய் 3 பேர் பைக்கில் போகும்போது காய் தான் சென்டரில் உட்காருவார், டே வந்து பின்னாடி தான் உட்காருவார், அப்படி தான் உட்கார சொல்லுவார் அவர். எனக்கு அவர் நம்ம அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு ஜிம்மின் மட்டும்தான் ஹக் பண்ணுவார். ஜிம்மின் போனால் நம்ம காய் வந்து ஜங்கு வந்து வேறு யாரும் ஏற்றவே மாட்டாங்க பைக்கில், ஜிம்மின் ஜங்கு மட்டும் தான் ஒன்றா போகணும். அப்படி இல்லைக்கா அவர் ட்ரிபிள்ஸ் போவார், நம்ம காய் நம்ம டே கூட போவார். இது வரைக்கும் நம்ம டேவெலாம் அந்த மாதிரி இப்போ விட்டதே கிடையாது, டச் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் நீ ஃப்ரெண்ட்லேயே தான் ஹக் பண்ணியிருப்பாங்க. அவன் சின்ன வயசுல மாமா பையன், அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்டு ஒரு சோல்மேட், அப்படி தான், அதை தாண்டி எதுவுமே இல்லை. சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கப் பண்ணி என்ன லவ் பண்ணுற ஜங்கா சொல்லிட்டு ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன். நீ மேரேஜ் ஆகிட்ட, யார் கூட ஹாப்பியாக செட்டில் ஆகிட்ட, லைஃப் நல்லா இருக்கட்டும், எங்கே தானே குழந்தை நல்லா இருக்குன்னு நினச்சதே தவிர மற்றபடி நான் வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு என்ன லவ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியாமல் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிளாக அந்த கஷ்டப்படுற சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாது. உன்ட்ட கான்டாக்ட் இல்லை, எத்தனை டைம் நினச்சிருப்பேன் தெரியுமா, மேரேஜ் ஆனால் என்கிட்ட பேசக்கூடாதா, ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டு எத்தனை ஃபீல் பண்ணிப்பேன் தெரியுமா, எத்தனை டைம் இருப்பேன் தெரியுமா. உன்னை
இமெயில் ஐடி எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணுவோம் தெரியுமா, எதுலையுமே கிடைக்காது, எல்லாத்தையுமே ஆஃபில் இருக்கும், எதுலையுமே இருக்காது. நீ எங்கே இருப்பா சொல்லிட்டு சரி உனக்கு மேரேஜ் ஆகிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போல், ஏன்னா நீயே யாருக்கும் கான்டாக்ட் பண்ணல, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்பேன், யாருமே வந்துட்டு ஜீவன் என் கூட கான்டாக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ யாரையும் கான்டாக்ட் இல்லை, நீ வந்துட்டு மேரேஜ் லைஃப்பில் பிஸி ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் நல்லா இருக்கணும் மட்டும் டெய்லியும் நினைப்பேன். என்றைக்குமே உண்டு இப்போ வரைக்கும் மறந்ததில்லை தெரியுமா. யாரை பார்த்தாலும் எனக்கு ஒன்று என்ன பார்க்குற மாதிரி இருக்கும், யாராவது பைக்கில் ஹக் பண்ணிட்டு போனால் எனக்கு ஒன்று என்ன பார்க்குற மாதிரி இருக்கும், யாராவது ஃப்ளட் பண்ணால் ஒன்று என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கும் தெரியுமா. சொல்லிட்டு ஜங்கு அழுறாங்க, ஜிம்னுக்கு அது இன்னும் ஹாட்டாக இருக்குது. என்ன ஜங்கா சொல்லி எனக்கு மார்னிங் கூட ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த ஹோட்டலில் தான் நின்று இருந்தேன். அப்போ கீழே ஒருத்தவங்க பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நினச்சி தெரியுமா, சொல்லி ஜங்குக்கு நினச்சி பார்த்தா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னுக்கு இன்னும் அழகாக வருது, ஜங்கா நீ என்ன பேசுகிற அப்படின்னா சொல்கிறாங்க. நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், நான் லவ் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் சொல்கிறாங்க ஏன் ஜங்கா என்ன லவ் பண்ணிட்டு லவ் சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்காக ஒரு ரீசன் இருக்குல்ல, நான் வந்துட்டு நீயும் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டேன், ஆனால் உனக்கு என்ன ஜங்கா ரீசன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜங்கு சொல்கிறாங்க எனக்கு நீ சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க, ஜங்கா பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க, இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னோட அப்பா எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்களா சொல்கிறாங்க. என்னென்னு ஆக்சிடென்ட் ஆகி அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டேவோட அப்பா இருக்கார்ல, அவர் என்னோட மாமா, அதாவது என்னோட அம்மாவுடைய அண்ணா அவர். அது போக வரைக்கும் என்னோட அப்பாவுக்கும் டேவோட அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது, பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா டேவோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திமிராக இருப்பார், பணத்திமரோட இருப்பார். என் அப்பா வந்து மேரேஜ் ஆகும்போது ரொம்ப எப்படினாக்கா ரிச்சான பாசம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். டேவ் வந்து கொஞ்சம் நார்மல் கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்க, ரொம்ப ரிச்சில் கொஞ்சம் மீடியமாக ரிச்சாக இருப்பாங்க. என் அம்மா என் அப்பா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் என் அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏன்னா அவங்க ரொம்ப மதிக்க மாட்டாங்க, என்னால் முடியும், பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் பணம் தான் மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் ஜோன் குரூப், அந்த ஜோன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாக டெவலப் ஆனிச்சு. அப்பா வந்து ஒத்த காலம் எல்லாத்தையும்னா ஒரு ஓன் ஃபீல்டில் நின்று எல்லாரையும் வந்துட்டு ஏன் பண்ணார். என் அம்மாவை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டேவோட அப்பாவோட எங்கள் அப்பா பக்கத்தில் வரக்கூட முடியல, அந்தளவுக்கு அப்பா வந்து உயர்ந்து போயிட்டார், அவ்வளோ முன்னாடி போயிட்டார். ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி நாங்கள் மாறணும். என் அப்பா எனக்கு நான் கேட்டது ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்போது டேவோட அப்பாவோட பிஸ்னஸ் அப்படியே லாஸ் ஆனிச்சு சொல்கிறாங்க. அப்படி அதுக்கப்புறம் டேவோட அப்பா வந்துட்டு என் அம்மா கிட்ட கேட்டாங்க எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா அப்படி சொன்னாங்க. என் அம்மாவும் கேட்டாங்க எங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது என் அப்பா சொன்னாங்க இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு எதுவும் என் பையனுக்காக நான் ஏன் பண்ணுறது, நான் தான் தர முடியாது, உன்னோட அண்ணா தான் இப்படி மதிப்பில் மரியாதை இல்லாமல் பேசினாங்க சொல்லிட்டு மற்றவங்களும் என் அப்பா ஹெல்ப் பண்ணார். ஆனால் டேவோட அப்பாவுக்கு என் அப்பா ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க பணம் இல்லைன்றதுக்காக ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அவங்க வீட்டுக்கு சின்ன வயசில் நாங்கள் போகிறப்ப என் அப்பா ரொம்ப இன்சல்ட் பண்ணுவார். மற்றவங்களுக்கு எல்லாம் பார்ட்டிலாம் கொடுப்பாங்க, அப்போ நாங்கள் போகிறப்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி பேசுவாங்க. அது என் அப்பா மனசு வச்சுட்டு இருந்ததுனால வந்துட்டு அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது தான் டேவோட அப்பாவுக்கு சுத்தமாக பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டு அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ரொம்ப கஷ்டப்படுற சுச்சுவேஷன். கரெக்டாக என் அப்பா வந்துட்டு என் அம்மாட்ட சொன்னாங்க அப்போது நீ போய்ட்டு நான் ஹெல்ப் பண்ண அப்படி சொல்லும்போது என் அம்மா தான் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டேவோட அப்பா கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த 2 டேஸில் என்னோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் தான் டேவோட அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க என் அப்பா இருந்ததால். எனக்கு வந்து தெரியாது, நான் 13 வயசு பையன் எனக்கு பெருசாக தெரியாது. அப்போ டேவோட ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் வந்து எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. என் அப்பாவோட சிஓ போஸ்ட்டு, என்னோட அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவங்க பேர் கிம்முக்குன்ற இது பேருக்கு மாற்றுறாங்க. ஜோன் குரூப்புன்ற மட்டும் கேம் குரூப்பாக மாற்றிட்டு எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. என் அம்மாவும் என்னோட அப்பா இறந்து போன அந்த இதில் எதுவுமே கேட்கவே இல்லை, அப்படியே இருந்துட்டாங்க. அப்படி எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு லாயர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் நேம் வந்து மாற்றிருக்கீங்களா, நேம் மாற்றக்கூடாது. எனக்கா ஜோன்ற நேம் வந்துட்டு ஜோன் சார் வந்து அவங்க பையனுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவங்க பையனை இதை பார்த்துக்கணும், அவர் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிற அந்த ஃபியூச்சர் பார்ட்னர் இருக்காங்களே அவங்களும் நம்ம அவங்களுக்கும் சைன் பண்ணலாம் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் கூட பண்ண முடியும். அதை தாண்டி ஷேர் கூட யார் பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஈவன் அவங்க அம்மா கூட கொடுக்க முடியாது. எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஜங்கு தான் சொந்தக்காரங்க. ஜங்கோட ஒய்ஃபும் ஜங்குக்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எழுதி வச்சிருக்காங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டவங்க ஜங்கோட டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஜங்கு யார் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே சொந்தமாகும், அவங்களால மட்டும் தான் விற்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், ஒருத்தவங்களுக்கு ஷேர் எழுதி கொடுத்தா கூட அவங்ககிட்ட தான் அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஜங்குடைய 20 வயசு வரைக்கும் வர வரைக்கும் மட்டும் தான் கார்டியனாக எல்லோரும் இருக்கலாம். அவங்க அம்மா கூட 20 வயசுக்கு அப்புறம் ஜங்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜங்கு மேனேஜ் பண்ணணும், ஜங்கால சேல் பண்ண முடியாது. ஜங்கோட ஒய்ஃப் ஃபியூச்சர் பார்ட்னர் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு சரி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு அப்படி சொல்லும்போது அது வரைக்கும் நீங்கள் பவர் ஆஃப் பட்டன் தான் உங்கள்கிட்ட இருக்கும்போது மற்றபடி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, நேம் கூட நீங்கள் மாற்றக்கூடாது, யார்கிட்ட மாற்றிங்கன்னு சொல்லிட்டு கேஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஜங்கு கூட கம்பெனி அகைன் ஜோன் குரூப்பாக மாறுது. இப்போ டேங்கோட அப்பா பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஃபியூச்சர் பார்ட்னர் தான் எல்லாமே இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம டேங்கும் ஜங்கும் நிச்சயதார்த்தம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது பார்க்குற ஜீவனுக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பாருமா நம்ம ஜங்கு வந்து ரொம்ப ரிச்சான பையனாக இருக்கான் இல்லையா, ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ஜோன் குரூப் தான் நம்பர் 1 இருக்குது. அப்போ வந்துட்டு பணத்துக்காக நிறைய பசங்க வந்து லவ் பண்ண சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க, தப்பாக சில பேர் யூஸ் பண்ண கூட ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வச்சு தான் அவங்க சேஃபாக இருப்பான். ஜங்கு நல்லா பார்த்துக்கணும், ஒன்றையும் நல்லா பார்த்துக்கணும், இதோட கடமை அப்படி சொல்லிட்டு ஜங்கோட டேவோட அப்பா சொல்ல ஜங்கோட அம்மா நம்பிடுறாங்க. அப்படியே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ வந்து இன்னசென்ட்டாக இருக்கும், நிறைய ஏமாற்றக்கூடாது, நான் இருக்கேன்
நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஜங்கு அது விருப்பம் இல்லை, அங்கிள் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. பார்ப்பை பண்ணிக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் எதுவுமே தெரியல, சின்ன பையன் தானே, அவர் சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி சிவனு சாரி ஜங்குக்கும் டேவும் அவங்க வந்து எப்படின்னாக்கா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, +1 படிக்கிறாங்க. அப்போது ஜங்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகிறான். அந்த பையனுக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜங்கு ரொம்ப டேலண்டடாக இருப்பார், எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கிறதுனால அந்த பையனுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பையன் ஜங்குட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிறான், அந்த ஜங்குக்கும் அந்த பையன் க்ளோஸ் ஆகிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அட்டாச் ஆகுறாங்க. அந்த பையன் பேரும் ஜீவனுக்கும் நம்ம ஜங்கும் ரொம்ப ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் நல்லா க்ளோஸாக இருக்காங்க, எவ்வளோ ஃப்ரெண்டாக ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ அந்த பையன் ஒன் டைம் வந்துட்டு ஜங்கோட வீட்டுக்கே வரான். அப்போ வந்துட்டு டேவங்க இருக்காங்க, டேவோட அப்பாவும் இருக்காங்க. ஜங்கூட நிறைய பேசுகிறாங்க. ஜங்கு அந்த பையன் அந்த ரூமில் போய்ட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டேவோட அப்பா கேட்குறாங்க அந்த பையன் யார் சொல்லிட்டு. இப்போ டே சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுப்பா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இப்போது டேவோட அப்பா தான் பார்க்குறாங்க. அந்த பையன் போனதுக்கப்புறம் பாரு ஜங்கு சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இனிமேல் கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஏன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க, அங்கே பார்ப்பா அந்த மேலே யாரும் கூட வரக்கூடாது வீட்டுக்கு, யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியாது, உனக்கு ஃப்ரெண்டு சோல்மேட் எல்லாமே வந்துச்சு, டே மட்டும் தான் ஃபேன்சி, உனக்கு ஒய்ஃப் ஆக போகிறது எல்லாமே டே மட்டும் தான், அதனால் டே மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி வேறு யாரும் ஃபோக்கஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ஒரு மாதிரி இல்லை அங்கிள் ஃப்ரெண்டாக மட்டும் தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நீ பார்க்குற மற்றவங்களுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல அதில் கொஞ்சம் தலையில் சொல்கிறாங்க. இப்போ கேட்குற ஜங்குக்கு ஒரு மார்க்கு சரியா அங்கிள்னு சொல்கிறாங்கன்னு விட்டுட்டு ஸ்கூலில் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு போக ஜங்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சாரு. ஜங்கு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனுக்கு ஜங்கு பிடிச்சி ஜங்கு ஆகிட்ட ஃபாலோ ஆகிட்டு லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிடுறான். இப்போ வீட்டில் நம்ம ஜங்கு வந்து டேவும் பேசிட்டு இருக்காங்க. ஜீவன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்டா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு எனக்கு லவ் இல்லை உண்மையிலான எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம், ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, எப்படா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ சரி வெயிட் பண்ண சொல்லு, அப்புறமா லவ் வரப்போ சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இதை கேட்டுறாங்க நம்ம டேவோட அப்பா. கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே அந்த பையன் ஸ்கூல் வரவே இல்லை, என்னாச்சு ஜீவனே வரல சொல்லி பார்க்குறாங்க. ஜீவன் வந்து டூ டேஸாகவே வரல. சென்டர் 2 days ஆஃப்டர் நம்ம டேவும் ஜங்குக்கும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த பையனுக்கு ஒரு லெக் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து ரெகுலர் கிளாஸ் வர மாட்டேன், ஆன்லைன் கிளாஸ் தான் படிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படி தான் அந்த மாதிரி ரெகுலர் கிளாஸ் ஸ்கூல் வரமாட்டான், அவன் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு, நாங்கள் இதே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜீவன் வந்து பேசவே இல்லை. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் அவன் வந்து பேசிட்டு சரி ஓகே கிளம்பலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ஜீவன் கூப்பிட்றாங்க, ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு திரும்புறாங்க, என்ன ஜீவன் சொல்லி கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ டே வந்து தள்ளி நிற்கிறாங்க. ஜீவன் கிட்ட போகிறாங்க. இப்போது ஜங்கு கிட்ட போகிறாங்க. அங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, நீ யாரை வேணாலும் நம்பு, உன்னோட அங்கிள் இருக்காரு அவர் நம்ப சொல்கிறாங்க. இப்போது அது கேட்குற ஜீவனுக்கு ஜங்கு ஒரு மாதிரி ஜீவன் சொல்கிறாங்க நீ யாருனாலும் நம்பு, ஆனால் அங்கிள் நம்ப சரியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு உன்னை யாராவது லவ் பண்ணாங்கனாக்கா நீ கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணதான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இல்லை நான் அவன்கிட்ட க்ளோஸ் ஆனது, நான் அவன்கிட்ட லவ் பண்ண சொன்னதும் உன்னை அங்கிளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறான் உன் அங்கிள் தான் 2 days பிஃபோர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்தமாதிரி வந்துட்டு ஜங்கோட தலையில் நான் சொன்னேன், என் அங்கிள் எனக்கு ஜங்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்காக தான் எனக்கு நடந்து சொல்கிறாங்க. என்னென்னு இருக்கு. ஆமாம் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது எனக்கு ஒரு அங்கிள் தான் வந்துட்டு கார் வச்சு இடிச்சாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ பத்திரமா இருச்சாங்க ஓகேவா, ஏன்னா அவரோட அங்கிள் வந்துட்டு உங்ககிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ வந்து டேக் தான் சொந்தமா, டே வந்து உனக்கு சொந்தமா, ஏன் ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டியான்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பேசுகிறேன். எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் உன்னை சுற்றி நடக்கணும்னு தெரியாதுடா, ஆனால் நீ சேஃப் வர சொல்லிடுறாங்க. இப்போது ஜங்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஜங்கு அமைதியாகிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு பயப்படுறாங்க யாருன்னா பேசுறதுக்கே. அதுக்கப்புறம் நான் டேக்கிட்ட ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னு சொல்கிறா. இப்போ டே வந்துட்டு இல்லை நான் லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு விடாமல் டே ஃப்ரெண்ட்ஸ் சுற்ற அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டே போயிட்டா. அதே மாதிரி அந்த இந்த பையனா ஸ்கூல் விட்டு நின்றுப்பான், அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு போயிட்டா. ஆனால் 1 week ஆஃப்டர் அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு நியூஸில் வருது. அதாவது தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டாங்க, அப்படியே ஒரு பக்கத்தில் லேக்கில் விழுந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் பார்க்குற ஜங்கு ஒரு மார்க்கு. இப்போ டே வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம வேறு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம், ஆனால் இறந்தே போயிட்டாலே சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேவோட வந்துட்டு அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு பாரு மிட் நைட்டில் சரி வெளில போகலாம்னு சொல்லிட்டு அவர் வெளில வராரு. அப்போ தான் டேவோட அப்பா வெளில போய் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறம் சொல்லிட்டு அவங்க ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. என் பையன் டேங்க ஃப்ரெண்டு சரி ஜங்கு பிள்ளை சரி யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சொல்லி பாருங்க, கேட்டால் பாருங்கள், கேட்கலாக்கா இப்போ என்ன பண்ணீங்களோ அதே பண்ணுங்க ஓகேவா, தட்டி தூக்கிடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி அவங்க பக்கத்தில் யாரக்கூடாது. இந்த மொத்த ஜீவன் குரூப்புக்கும் சொத்தோட வாரிசு எனக்கு டேங்க தான் இருக்கணும் சரியா. அப்புறம் இது எல்லாமே நான் தான் வந்துட்டு எல்லாமே நான் தான் எல்லாமே என் பேரில் தான் இருக்கணும், நான் தான் இதோட ராஜ்யத்துக்கு நான் தான் சொந்தக்காரனாக இருக்கணும். என் டேங்க வந்துட்டு ஜங்கோட ஒய்ஃப் ஆகணும், ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் பேருக்கு நான் மாற்றிப்பேன். அது வரைக்கும் நான் இதெல்லாம் சரியாக சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஜங்கு பண்ணி யாரும் வந்துடக்கூடாது, ஜங்கு யாரில் பண்ணக்கூடாது, ஜங்கு லவ் பண்ணக்கூடாது சரி ஜங்கு யாரில் பண்ணணும் சரி, அது அப்படியே நீங்கள் வந்துட்டு அவங்க பாசனம் இல்லாமல் பண்ணிட்டுங்க அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இதை டே கேட்டுட்டு பயங்கரமாக அவருக்கு ஒன்றும் ஷாக் ஆகிடுது. அது பார்க்க பல டேஸ் வந்துடுது. இப்போ நம்ம டேங்க அப்படி வந்துட்டு பார்க்குறாங்க, கேட்டது உண்மையாக பொய்யா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம டே அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. யாராவது நம்ம டே கிட்டையும் ஜங்குட்ட க்ளோஸ் ஆனால் இந்த மாதிரி தான் டேவோட அப்பா பண்ணுறாங்க. இதை டே கண்டுபிடிச்சி தான் ஜங்குட்ட சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாக என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு நான் தான் ரீசனுக்கு பாரு ஜங்கா, உன்னாலே என்னால் எவ்வளோ இன்னசென்ட் சொல்லுவது இறந்து போகக்கூடாது, ஹார்ட் ஆகக்கூடாது, இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட டே சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இதுக்கப்புறம் அப்பா வந்து சும்மா விட மாட்டார் போல, அங்கே பாரு எல்லாம் நினைக்காத, நான் உன்னை அந்த மாதிரி பார்க்க மாட்டேன், நீ எப்போயும் ஃப்ரெண்டு தான், அவனுக்கு எப்பவும் கம்ஃபர்ட் சொந்தா, இது எல்லாமே உனக்கு சொந்தமான ஜங்கா ஓகேவே. நான் கொஞ்சம் டைம் கூட நான் பெரிய பையன் நம்ம ஆகிற வரைக்கும் நம்ம ஓன் ஃபீல்டு நிற்கிற வரைக்கும்
கிடைக்கும், நம்ம ஆக்டிங் பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரியும், உனக்கு என்ன தான் பிடிக்கும், எனக்கு ஒன்றா தான் பிடிக்கும், ஆக்டிங் பண்ணலாம், ஏன்னா நம்மளால யாரும் ஹார்ட் ஆகிடக்கூடாது, புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட டே சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி டே சொல்கிறாங்க, என்னை நம்பிச்சு ஜங்கா, நான் உனக்கு எதுவும் ஆசைப்பட மாட்டேன், உன்னோட ப்ராப்பர்ட்டிக்கலாம் எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு மாமா பையன் அவ்வளோதான், அப்பா இவ்வளோ இதாக இருப்பாரு நினச்சி கூட பார்க்கல, சாரி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, டே தப்பும் பண்ணல, டே ரொம்ப பியோர், நினச்சா சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அந்த அப்பாவே தப்புனா சொல்லிட்டார் இல்லையா, அப்போ தான் நம்ம ஜங்கு வந்து டேவை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாருங்கள் யார் என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டேன், அவன் நம்புவோம் டே சொல்லும்போது நம்ம ட்ரூவாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கிட்ட இருந்தால் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேருமே வந்துட்டு அப்போ ஆக்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்பா முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம ஜங்கும் டேவும் என்ன பண்ணாங்கனாக்கா, இதே மாதிரி தான் சரி வர சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க தான் நம்ம ஜங்கு வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடா எல்லாரையும். புள்ளி பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபாக இப்படினாக்கா வேறு லவ் பண்ணுறது வந்தாலே அப்படி தான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுறது வந்து டீ ஒரு மாதிரி தான் பண்ணிடுறாரு. அப்படி நம்ம ஜங்கு பேசுகிறாக்கா டே பேசுவாங்க, இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பாடி கார்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. டேவுக்கு ஜங்கு முன்னாடி என்ன நடக்க சொல்லிட்டு பார்த்துட்டே தான் இருக்காங்க. எங்கள் டே மனசு ஜங்கு யாராவது லவ் பண்ணிட்டு வேணா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா அது எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கைவிட்டு போயிடும். அப்படி இல்லை டே லவ் பண்ணிட்டு வேறு யாரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாலும் அது இவங்களுக்கு கிடைக்காம போயிடல. அதனால் 2 பேர் பண்ணியும் எப்பவும் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க 2 பேருக்கு தெரியும், அவங்க அப்பா நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல சொல்லிட்டு. இதனால தான் நம்ம ஜங்குக்கும் என்ன பண்ணுவோம், ஜங்க் பண்ணிட்டு யாரும் க்ளோஸாக வந்தாலே நம்ம டேக்கு வந்து பயமாக இருக்கும், எங்கடா அந்த பர்சனுக்கு எதுவும் ஆயிருமோ, நம்மளால ஒரு இன்னசென்ட் சொல்லுது ஹர்ட் ஆகிடக்கூடாது இருக்கா, அதை மட்டும் தான் டே வந்துட்டு யாரையும் பக்கத்தில் விட மாட்டார், அவர் பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டார். அப்பா நம்பணுன்றக்காகவே இது மாதிரி உங்கள் ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கும் தெரியாமல் ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி சும்மா நிற்கிறது எல்லாமே ஆக்டிங்காக தான் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம டே வந்துட்டு அவர் ஃபஸ்ட் இயர் வந்தப்போ ஒரு பர்சன் மேலே ஃபாலோ ஆகிருப்பாங்க. இப்படிக்கா ஒரு பர்சன் ஒன் டே வந்துட்டு டே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் மாட்டியிருப்பாங்க, அது வந்து ஒரு சர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் தான் மின்னுவங்க. ஓகேவா, மின்னுவங்க தான் நம்ம டேக்கு வந்து பிடிக்குது, ஆனால் பிடிச்சாலும் பயமாக இருக்கு எப்படா சொல்கிறது. ஒன் டே லைப்ரரி தான் நம்ம இவங்க வந்து புக் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ தான் நம்ம டே போய்ட்டு அவரை சொல்கிறார், அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க. அப்போ டே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அந்த புக்ஸ்க்குள்ளே வச்சிடுறாங்க. அந்த புக்ஸ் நோட்ஸ் எடுத்து அவர் படிக்கிறாரு. படிக்கும்போது தான் நம்ம இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜங்குக்கு டே 3 பேரும் ஒன் டே வந்துட்டு போகிறாங்க, ஒரு பிளேஸ் போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே இப்படி ஆக்டிங் பண்ணு, ஒன் டே நான் என்ன செய்கிறேன், இவங்களுக்கும் பிடிச்சிருக்கு ஜிம் டேவை, அவர் ரொம்ப அழகாகவும் இருப்பார், ரொம்ப போல்டு தான், இவர் மாதிரி தான் அவரும் இருப்பார். சரி ஓகே இவங்க வரும் உன்னோட அப்பாவா தப்பு பண்ணுற உன்னோட அப்பாவாக இருந்தாலும் இவர் போல்டாக பேசுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றும் பயப்படாத டே, ஓகேவா நீயும் நான் ஜங்காவும் எப்போ ஆக்டிங் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு டைம் எடுக்கும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, அதாவது நம்ம பிஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம டே வந்துட்டு யூடியூப் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம சீக்கிரமே நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் நம்ம பேச வந்துட்டு சீக்கிரட்டாக பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சீக்கிரட்டாக லவ் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க பார்வைக்கு தான் சில பேர் காசு பேசுகிற மாதிரி நம்ம டேவும் ஜங்கு ஒன்றா இருக்காங்களோ தெரியுமே தவிர, டேக்கு எப்பவுமே ஜங்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஜங்கு டேவு எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த லீலா பொண்ணு கூட வந்தப்போ நம்ம ஜங்கோட டேவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க பாடி கார்டு வந்துட்டு இந்த ஸ்கூலுக்குள்ளே வச்சிருக்காங்க. எப்படினாக்கா ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் பாடி கார்டாக மாற்றிருப்பாங்க. ஸ்கூலில் சும்மா ஒர்க் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஒர்க், அவங்க வந்து எப்போவுமே டேவும் ஜங்கு கூட ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்படி தான் அவர் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிருப்பார். இந்த ஜங்குக்கும் அந்த பொண்ணு அந்த கிளாஸ் அந்த ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கிளாஸ் பண்ணி போகும்போது அவர் ரிட்டன் அந்த பக்கமாக போயிட்டு மறைஞ்சிட்டு இருப்பார். இவங்க என்ன பேசுகிறான்னு கேட்க அப்போ தான் நம்ம டே வந்திருப்பாரு. டே அந்த பர்சனை பார்த்துட்டு தான் இவ்வளவும் பண்ணியிருப்பாரு. ஆனால் இது நம்ம ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காது, இதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு போயிருப்பாரு அழுதுட்டு. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஜங்கு கேட்குறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. அப்புறம் அங்கே போய் அவர் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக அப்பாட்ட போய் சொல்லிட்டு வர பாவம் இந்த பொண்ணு இல்லை அந்த லீனா வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, ரொம்ப சின்ன பொண்ணு வர, அவன் மேலே க்ரஷ்ஷாக இருப்ப போல, லவ் ஃபாலோ இருப்ப போல, எதுக்கு கஷ்டப்படணும், அதுக்காக தான் ஸ்லாப் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே போயிட்டு நம்ம டே போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டு நடந்தாலும் சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுருப்பா. ஸோ அப்படியே சொன்னிருக்கு, ஆமாம்மா அவன் உயிர் வந்து ஆபத்தில் வந்து போயிடக்கூடாது, பிடிச்சிக்கோ சொல்லும்போது தான் அந்த பொண்ணும் சரியாக சொல்லியிருப்பா. நம்ம டேவும் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்படி தான் நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம ஜிம்மில் க்ளோஸ் ஆகும்போது ஜங்கு ரொம்ப பயந்துருப்பாங்க. பாடா உன்னால் ஜிம்முக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்கிறாங்க, எதுவும் ஆகாட்டே சொல்லிட்டு நம்ம அப்படி தான் நம்ம டேவும் ஜங்கும் வந்துட்டு பேச வச்சுருப்பாங்க. நம்ம அதான் நம்ம சொல்லியிருப்பாங்க, எனக்கு மேரேஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இவங்க என்னை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் உனக்கு யார் பிடிச்சாலும் சரி பேசிக்கோ, லவ் பண்ணிக்கிறனால பண்ணிக்க ஓகேவா. அதுக்கப்புறம் அப்பாவில் எதுவும் பண்ண முடியாது. நான் மேரேஜ் பண்ணிட்டு எனக்குள்ள ஒரு லைஃப்பில் ஒரு பசங்க கூட நான் போயிட்டுனாக்கா என்ன பண்ணுவார் அவர், என்னோட சனி போன்ற உன்னை வந்துட்டு இந்த மாதிரிலாம் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அடையிறோன்னு நினைக்கிறாரு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா டே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கும் டே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டாக அவங்க அப்பாவான்றதை கூட எடுத்துக்க மாட்டார். அவர் வந்து நியாயம் அந்த பக்கம் தான் இருப்பார். அப்படி இருந்த ஒரு நாள் தான் நம்ம ஜங்குமே டேக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீ இவங்க லவ் பண்ணு சொல்லிட்டு அவருமே எல்லாமே பண்ணியிருப்பாரு, விட்டு கொடுத்துருப்பாரு. இதான் நடந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் நம்ம ஜங்கு சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கா சொல்கிறாங்க, ஆமாண்டா நான் உன் பக்கத்தில் உட்கார ஆசைப்பட்ட ஒன் டைம் கேட்டேன் நான் ஜிம்மு பக்கத்தில் உட்காரன்னு சொல்லிட்டு. அப்போ டே சொன்னாங்க, பாரு நீ ஜிம்மில் ஃபஸ்ட்டு புள்ளி பண்ண, எனக்கு உண்மை சொல்லவா உன்னை விட எனக்கு ஜிம்மில் எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தா, நீ வந்து புள்ளி பண்ணி திட்டினா திரும்ப உன்ன சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு பண்ணி மாற்றிக்கிட்டு என்னடா என்னையும் புள்ளி பண்ணுற சொல்லிட்டு அவங்க கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு
இருந்துச்சு, க்யூட்டாக பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அழகாக ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சரியா, என் அப்பா எதுவும் அவனை பண்ணிடக்கூடாது, தயவுசெய்து ஜிமின் பக்கத்தில் போயிடாது, ஜிமின் பக்கத்தில் இந்த உட்காரக்கூடாது, கொஞ்சம் தள்ளி உட்காரா சொல்லிட்டு அவன் எடுத்து ரிக்வஸ்ட்டாக பண்ணான். அதனால தான் நானே சரி சொல்லிட்டு நான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்தேன். எனக்கும் ஆசை அவன் கூட உட்காரணும், ஒன்றா வந்து பேசணும், ஹேண்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேக்கேர் கூட அடிக்கடி போகிறது டே கூட தெரியும். அப்போ கூட அவன்கிட்ட கேட்டான், ஏன் ஜங்கா நீ அடிக்கடி ஃப்ளட் பண்ணுறா ஜிமின் கிட்ட சொல்லி கேட்டான். அது சும்மா தான் நான் சொன்னேன் தவிர அவன்கிட்ட கூட உண்மையை சொல்ல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பயம், அப்படி கூட யாருக்கும் தெரிஞ்சுக்கூடாது சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு லவ் பண்ண ஜிமின்னு சொல்லிட்டு. பட் ஜங்க சொல்கிறாங்க, ஏன்னா அந்த ஜீவானுக்கு நடந்ததோ இல்லை அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு நடந்ததோ, டேக்கு லவ் பண்ண ஒரு பொண்ணு இருக்கல அந்த பொண்ணுக்கு நடந்ததோ உனக்கு நடந்துக்கூட இல்லை, நீ எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நீ உயிரோடு இருக்கணும், நீ சேஃபாக இருக்கணுக்காக தான் பண்ணேன், எங்களுக்கு 20 வயசு ஆகிறப்ப தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வந்துட்டு இவங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவேன்டா, அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா சொல்லிட்டாங்க. என்னன்னு இவங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. அவர் ரொம்ப போல்டானவர், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட சொன்னார், அவங்க ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் டேவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவரே சொன்னார். அதுக்காக தான் பொறுமையாக இருந்தால். ஆனால் தேர்ட் இயர் 2 சரியாக பேசவே இல்லை. அப்போவே எனக்கு மனசு ரொம்ப வலிச்சு போட்டும் கேட்டு வந்துட்டேன், ஏன் ஜிமினேட்டு சரியாக பேச மாட்டேன் சொன்னப்போ நீ வந்துட்டு நான் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியுமா. அப்போ கூட எவ்வளோ ஹார்ட் இருந்துச்சு தெரியுமா. எனக்கு தெரியும் எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் நீ மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. எப்போவும் நீ கிளாஸ் ரூமில் என்னை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் திரும்பி பார்த்தா நீ பார்க்க முடியாது, வேறு பக்கம் திரும்பிடுவேன். நான் ஒன்று பார்ப்பேன் தெரியுமா, எனக்கு ஒரு பிடிக்கும், நான் ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி தான் நான் வந்துட்டு ஒன்று ரசித்து பார்ப்பேன். நீ ஆனால் சொல்ல வந்துட்டு எப்படின்னா காலேஜ் முடிச்ச நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேரேஜ் ஆகிட்டு நீ வந்துட்டு ஃபாரின் போய்ட்டு வந்து எல்லாம் சொன்னாங்க போது அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்னோட ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு நான் டேட்டை சொல்ல ரொம்ப அழுதேன். டே கூட சொன்னால் ஏன்டா சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லதான் சொன்னதை தவிர லவ் பண்ணுற கூட சொல்ல, அப்படி சொல்லும்போது கூட உனக்கு எந்த ஆபத்து வந்துக்கூடாது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. டே வந்துட்டு எப்போவுமே நான் அப்போல்லாம் பார்த்ததே இல்லை, அவன் ஜஸ்ட் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு நினச்சேன், நீ அவன் நினச்சானே தவிர மற்றபடி அவன் லவ்லாம் பண்ணடா, இதை பார்த்தா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா நான் உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் இப்படி லவ் பண்ணுவோம், எனக்கு ஃப்ரெண்டுடா, அதை தாண்டி அப்படி இல்லாட எப்போவும் நான் அப்படி பார்த்ததே இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஜங்க் அழறாங்க. நான் ஒன்று மட்டும் தான் பார்த்தா சொல்கிறாங்க. ஆனால் நீ இவ்வளோ ஹார்ட் ஆகிட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிட்டோம். தேர்ட் இயர் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் டேவும் நீ வந்து உட்காந்துருப்பீங்க, நான் போய் எப்படி தோணும், இல்லை நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும், எனக்கு நீ எனக்கான என்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். சம்டைம்ஸ் செல்ஃபிஷாக கூட யூஸ் பண்ணிருப்பா, நீ எனக்கு இருக்கக்கூடாதானா, நம்ம பைக்கில் போகிறப்ப இந்த லாங் ட்ரைவ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது, அந்த ரைட் வந்து போயிட்டே இருக்கக்கூடாதா, அது நிற்காமல் போகக்கூடாதா சொல்லிட்டு அந்தளவுக்கு நினைப்பேன் தெரியுமா. எனக்கு கூட இருக்க ஒவ்வொரு டைமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும். சம்டைம்ஸ் என்கிட்ட ஃப்ளட் பண்ணுறது, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹக் பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க எனக்கு கூட அதை விட பிடிக்கும்டா அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நான் லைஃப்பில் ஆசைப்பட்ட ஒன்று நீ மட்டும் தான் தெரியுமா, அவர் எதுவுமே ஆசைப்பட்டது இல்லை. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லை. அம்மா வந்துட்டு எப்போவுமே உங்கள் அட்டையோட அப்பா சொல்கிறது தான் கேட்பாங்க, அண்ணா என்ன சொல்ல கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானே என் நம்மகிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ப்ராப்பர்ட்டிலாம் வேணாம், தனியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் என் அம்மா வந்துட்டு இல்லை அண்ணா சந்திச்சா கரெக்டாக சொல்லிட்டு அவங்க அப்படி தேவோட அப்பா நம்புவாங்க கண்மூடித்தனமா. என்னால் அவங்கள விட்டு வர முடியாமல் எனக்கு ஒரு ஹாப்பின்றதே இல்லை என் அப்பா இறந்ததுக்கப்புறம். ஆனால் உன்னை பார்த்துக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு தெரியுமா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ண நைட்டில் எனக்கு அப்போ ஹாப்பியாக இருக்கும். அப்போ நான் ஒன்றா தான் தூங்கிட்டு போகிற ரூமில் டெக்ஸ்ட் பண்ணுறப்போ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். உனக்கு ரொம்ப நேரம் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன். உனக்கு அது புரியலையா சொல்கிறாங்க. இப்படின்னு பார்க்குறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் நானுமே ரொம்ப லவ்வோட அழகாக ஹாப்பியாக அதை பண்ணிட்டு இருந்தேன். எப்போ அந்த மாதிரி தெரிய வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பாரு இருக்குது டேக்கே தெரியாது இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ண சொல்லிட்டு அவங்க கேட்பான், ஏன்டா நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கல சொல்லிட்டு. அப்புறம் நான் சொல்லுவேன், இல்லை இல்லை டே எனக்கு வந்துட்டு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் சொல்லி எவ்வளோ டைம் சொல்லுவேன். அவங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவான், யாரையா ஒரு பர்சன் லவ் பண்ணிச்சா ஜம்கா நான் மேரேஜ் பண்ணிக்கோ இப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனிச்சு தெரியுமா சொல்லிட்டு. என் அப்பா பண்ண நிறைய இல்லீகலான விஷயத்தெல்லாம் அவர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு டேவோட அப்பாவை ஜெயிலே வச்சாங்க சொல்கிறாங்க. என்னன்ட்டு ஆமாம் 3 years அவர் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் தெரிஞ்சு வெளில வந்தார். அதுக்கப்புறம் என் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் என் அம்மா கொஞ்சம் ஷேர் இருந்துச்சு, அந்த ஷேர் தான் அம்மா அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அண்ணா அப்படி சொல்லிட்டு. என் அம்மாவும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாண்ணா எங்கள் கிராண்ட் ஃபாதர் தனியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் டேவோட அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி தனியாக போயிட்டாங்க. டே வந்துட்டு இவங்க கூட செட்டில் ஆகிட்டாங்க, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அம்மா அப்பா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான், இதை தாண்டி எதுவுமே இல்லை. அம்மா எனக்கு இப்போ கூட கொஞ்சம் ரீசெண்டாக பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நான் வந்து வேணாம் என்னால் முடியாது சொல்லிட்டு அம்மாவே ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டா சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா என்னால் ஒரு செகண்ட் கூட உன்னை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல, எப்போவுமே உன்னோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு, எவ்ரி செகண்ட் வந்து ஞாபகம் இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது காய் பார்க்குறாங்க, அங்கே பாருடா இதுக்கு மாதிரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, மேரேஜ் பண்ணிக்கூட 2 பேரும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, மேரேஜ் பண்ணிக்கலாமா கேட்குறாங்க. ஆனால் எனக்கு ஆல்ரெடி சொல்கிறாங்க, என்னடா பேசுகிற, அங்கே பாரு நீ ஒரு என்ன லவ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த லைஃப்பில் நீ ஹாப்பியாக இல்லாமல் வந்திருந்தால் கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணி பப்ளிக் இருக்கும்போது அந்த லைஃப்பில் நீ வாழவே இல்லாமல் அது மட்டும் என்ன ஸ்டில் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டே என்ன நினச்சிட்டு லைஃப் வாழ்ந்துட்டு
நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. நான் அப்படி தான் ஜங்பா நினச்சா சொல்கிறாங்க. நான் ஒன்று நினச்சிட்டு ஒரு லைஃப் வாழறேன், அது வேறு. நான் மேரேஜ் பண்ணிக்காம நீ மேரேஜ் பண்ணி கூட என்னை மறக்க முடியாமல் நீ இந்த ரிட்டன் இந்த லைஃப் விட்டு வந்திருக்காங்க. நான் போகும்போது என்னடா பேசுகிறேன், அவனுக்காக நான் என்னெல்லாம் பண்ணுவேன்டா, என்னாலும் பண்ணுவேன், யார் எடுத்தாலும் ஒன்று மேரேஜ் பண்ணிப்பேன், யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், ஜங்குக்கா ஜிமினுக்கு தான் சரியா, ஜிமின் ஜங்குக்காக்கு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நிஜமாக ஜங்குக்கா நிஜமாக என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் ஹார்ட் பண்ண விட மாட்டேன் சரியா. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் என் மேலே தப்பு இருக்குது, நான் மேபி போல்டாக சொல்லியிருக்கலாம், எத்தனை டைம் கூட க்ளாஸ் வந்திருக்கேன், அப்போ கூட சொல்லியிருக்கலாம், அப்படி கூட உனக்கு ஒரு ஆபத்து கூட சொல்லிட்டு தான் சொல்ல மாட்டேன், தப்பு என் மேலே தான். நான் அப்பயே சொல்லியிருந்தானே எங்களை வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பேன்ல, நம்ம லைஃப் அழகாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம பொறுமை மேரேஜ் பண்ணியிருக்கலாம் சொல்லி ஜிமின் சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா நிஜமாக சொல்கிறேன், நம்மளுக்கு மேரேஜாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடக்கும், ஏன் நடக்காது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கா நினச்சா என்ன பண்ணுவோம் சரியா. அப்போ ஜங்கா சின்ன பையன், அந்தளவுக்கு மெச்சூரிட்டி தான் கிடையாது. இப்போ போல்ட் ஆகிட்டா சரியா, இப்போ எத்தனை பேர் வேணும் அவ்வளோதான் வந்துட்டு ஷூட் பண்ணிவிடுவா சொல்கிறாங்க. என்னென்னு காமா வித் லைசன்ஸ் கன் கூட இருக்குது சரியா, ஷூட் பண்ணிவிடுவோம் உனக்காக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு நீ என் கூடவே இருக்கணும், எனக்கு உன் கூடவே இருக்கணும், வேறு எதுவுமே வேணாம் ஜிம்னு சொல்கிறாங்க. என்னை ரொம்ப வருஷமாக லோன்லியாகவே இருக்க ஜங்கா, அப்படி கூட எனக்கு உன்னோட மெமரிஸ் மட்டும் நான் எப்போவுமே நான் ஹீல் பண்ணும். எனக்கு எப்போல்லாம் பெயின் வருதோ, பெயினாக நான் ஃபீல் பண்ணுறோம், அப்போல்லாம் உன்னோட மெமரிஸை நான் ஹீல் பண்ணிவிடும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க நினச்சாலும் ஹாப்பி ஆகிடுவேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தெரியுமா நினைக்கும் போது சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ரொம்ப அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதை அந்த பேட்டர்ன் கூட மாற்றாமல் வச்சிருக்கேன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜிம்மோட மொபைலில் அந்த பேட்டர்ன் வந்து ஜேகே அப்படின்ற அந்த பேட்டர்ன் தான் இருந்திருக்கும். அந்த ஜேகேன்றது மாடல் வந்து அந்த பேட்டர்ன் தான் அப்படி இருந்திருக்கும். அது கரெக்டாக ஜேகேன்னு சொல்ல முடியாது, ஆனால் மாடல் வந்து ஜேகே அப்படின்னு வரும். இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இதை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போது சரி எப்போ சரி மாறவே இல்லை, அப்படி இருக்கடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஜோங்கா சொல்கிறாங்க. அப்போ என்னால் சொல்ல முடியல, இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்னாலே அப்போ சொல்ல முடியல, இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ டூடா சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ரெண்டு எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிட்டு அதை நம்ப முடியல. இதுக்கப்புறம் டெலிவரி பண்ண வேணாம் ஓகேவா, மேரேஜ் பண்ணிக்கலாம், என் கூடவே இருக்கியா ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஆனால் என் அப்பா அம்மா சொல்கிறாங்க அவங்களாம் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் அவங்க கூட மேரேஜ் தான் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு இருக்கு. ஜிவனுக்கு அவ்வளோ ஹாப்பி, ஒரு பக்கம் டே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. டே வந்து அவங்க பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க, ஏன்டா ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை டே அவனோட அப்பாவுக்கு சொல்கிறாங்க. டே அந்த ஆள் கிடக்கிறது அவரோட, ஆனால் என்கிட்ட சொல்லிக்கலாம் நல்லா சொல்கிறேன், நான் ஒரு கிளாஸ் ரூமில் அவன் பக்கத்துல உட்காரதுன்னு வர சொன்னேன் சொல்கிறாங்க. நீ அது கூட அவன் நல்லதுக்காக தானே சொன்ன சொல்கிறாங்க. இருந்தாலும் பாவண்டா மூச்சு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது பரவாயில்ல, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா, ஏன்னா அந்த 8 வருஷமா நீ வந்துட்டு அவனை மட்டும் தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவனை நினச்சிக்கிட்டு வாழ்ந்தாலும் முடிவு பண்ணிட்டியா, என்ன பண்ணுறது, அவனை தாண்டி என்னால் வேறு யாரும் யோசிக்க முடியாது அப்படி அவங்க சொல்கிறாங்க. அடுப்பா விசிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருந்ததுக்கப்புறம் உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது சரியா சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒரு வீட்டில் பார்க்கலாம்டா, எங்கே அங்கே பாருங்க ஜிம்னுக்கு மேரேஜிங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஆல்ரெடி நான் ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சேன், ஃப்ரெண்டோட பையன் கிராண்டாக கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் பார்க்காம மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பையனை. ஆனால் அந்த பையன் கூட வாழ முடியாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு பையன் சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு புரியலையா, அவன் லவ் பண்ணது இந்த பையன் தான் சரியா, அவன் லவ் பண்ணதுனால தான் இன்னொரு பர்சன் வந்துட்டு ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சொல்கிறாங்க. அப்படியே லவ் சொல்கிறாங்க. அப்போலாம் நம்ம ஈஸியாக சொல்லல ஒன் சைட் லவ் ஏன் மறக்க முடியல சொல்லிட்டு லவ் பண்ணுறவங்களாம் தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு சரியா. அவனை மட்டும் தான் மனசு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால தான் அவங்க 2 பேரும் அகைன் ஒன்று செய்கிறாங்க. கடவுளுக்கு தெரியும் சரியா, அவங்களை பிரிச்சு வைக்கூட சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, ஏன்னா அவங்க லவ் சொல்லிக்காம இருந்தனால. ஆனால் விதிப்படி அவங்க திரும்பவும் மீட் பண்ணியிருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம பசங்க ஹாப்பியாக தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும், தயவு செஞ்சு வாங்க ஈகோ விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்னா அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னா அப்பா பார்க்குறாங்க. நான் அமைச்சு வச்ச வாழ்க்கை மட்டும் என்ன அப்படியே நம்ம மோசமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா எவ்வளோ நல்ல பையன் சொல்கிறாங்க. ஆனால் நல்ல பையன் மட்டும் போதுமா, மனசு ஒத்து போக வேணாவா, நம்ம மேரேஜ் லைஃப்ன்றது மனப்பொறுத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்கள்ட்ட ஒரு மனசு ஒத்து போகணும், அப்போ தான் வாழ முடியும், பணம் எல்லாம் இருந்தால் மட்டும் வாழ்ந்துட முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்னா அம்மா அப்பா தான் வந்துட்டு இறங்கி வர மாட்டாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் இறங்கி வந்தால் என்ன வராட்டி எனக்கு என்ன, என் பையன் ஹாப்பியாக அதை மட்டும் போதும் சரியா சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஒரு வாழ்க்கை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க, அந்த வாழ்க்கையில் நல்லது கட்டது என்ன இருந்தாலும் அப்படி வாழ்ந்துடணும் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் என்ன நீங்கள் மோசமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவனுக்கு பிடிக்கணும்ல, அவன் மனசுக்கு பிடிக்காம எப்படி வாழ்வான் அப்படி சொல்லிட்டு ஜிம்னா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா அப்பா தான் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க. ஜிம்னா அம்மா கிளம்புறாங்க. நில்லு அப்படி சொல்லி ஜிம்னா அப்பா வராங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பையன் கூட அவன் வாழ்வானா சொல்கிறாங்க. அவன் வாழ்வாங்க, அவன் லவ் பண்ணுறது இந்த பையனை தான் புரிஞ்சுக்கோங்க. நான் கூட கேட்டேன், அந்த பையன்கிட்ட கேட்டேன், அந்த பையன்கிட்ட பேசினானே அப்போ கேட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு வந்துட்டு 3 days பிஃபோர் வந்திருப்பாங்க, நான் வந்து பேசியிருப்பாங்கண்ணா. ஜிம் கூட ஜிம்னா அப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு வேணான்னு சொல்லிட்டு ஜிம் கூட வந்துருக்க மாட்டாங்க. ஜவுக்கு மட்டும் வந்திருப்பாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா அம்மா 2 பேர் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு அந்த வெட்டிங் ஹாலுக்கு வராங்க. பார்த்தா வெட்டிங் அவ்வளோ அழகாக அரேஞ்ச் ஆயிருக்கு. இவங்க கூட படித்த சீனியர் ஜூனியர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நான் அந்த நம்ம ஜிம்ல ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஃபிலிக்ஸ் இதெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன பார்க்குறாங்க, ஏன்டா அப்போ இவங்க இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாட்டா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை வாடா சொல்லிட்டு
நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் ஜாங்கோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜாங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஃபைனலாக ஜாங்கோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் என்னடா என் ஜாங்கோ யாரும் மேரேஜ் பண்ணிக்காம இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறாங்க நம்ம ஜிமின் அப்படியே ஏஞ்சல் மாதிரி நின்றுருக்காங்க. ஜாங்கோ அதை விட அழகாக நின்றுருக்காங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் அப்பாவும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போ கேட்குறாங்க ஜான் ஜாங்காக என்னை பாரு ஜிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாங்கு தான் சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்கிட்ட கேட்குறாங்க பாரு ஜிம்னா நீ ஜான் ஜாங்கு திருமணம் செய்துக்குள்ள சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஜாங்கு அதில் ஜான் ஜிமின் அப்புறம் சொல்லிட்டு தான் எழுதி வச்சிருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜாங்குக்கும் ஜிமினும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜாங் கிட்ட வந்துட்டு அப்படியே ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் லவ் யூ டூ ஜாங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கீழே இறங்குறாங்க. மேரேஜ் வந்து ஓவர் ஆகிட்டு இப்போ ஜாங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் பண்ணுறாங்க. பாருப்பா நீ அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் தெரியுமா, என் லைஃப்பில் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜாங்கா. இதுக்கப்புறம் ஹார்ட்டாக கூடாது எதுக்குமே சரியாக சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உன்னை வெளில கூட்டிட்டு போயிருக்கலாம் தனியாக. அப்போ வந்துட்டு நீ கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்திருப்பேன். நான் தான் என் அண்ணா நல்லா சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. அம்மா அது பாஸ்ட் அதை விடுங்கம்மா சரியாக சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா ஜிமின் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சரியா. நான் இருக்கேன், கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட்ஃபா இருக்காங்க, ஜாங்குக்கு நாங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. நீ தாராளமாக நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வரலாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. நல்லா இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின் ஜாங்கு டர்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா வந்து நின்றுருக்காங்க. ஜிம்ல அப்பா முறைச்சிட்டே இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்பா ஜிம்முக்கிட்ட போகிறாங்க. என்ன அண்டர் பார்க்குறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்ன கோவம் போல சொல்கிறாங்க. இவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் அவர்கிட்டே சொல்லப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட ஜிம்ல பார்த்தாங்க பாரு எனக்கு உன்னை பற்றி பெருசாக தெரியாது. நீ பணக்காரன் ஏழை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் பையன் நல்லா பார்த்துக்காது மட்டும்தான் சரியாக சொல்கிறாங்க. அவன் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் இந்த லைஃப்பில் அப்படி சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அங்கிள் இல்லை நீங்கள் ஆசைப்படுறது தப்பு தான். நீங்கள் ஆசைப்படுறது கரெக்டு தான், தப்பு இல்லை. ஏன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்த பையனுமே நல்ல பையன் தான். எங்களுக்கு ரொம்ப நல்லவர் தான். ஆனால் என் ஜிம்னுக்கு அவர் மேலே லவ் இல்லை, அதுதான் உண்மை. மற்றபடி ஜிம்லேருந்து உங்களை வந்து தப்பால சொல்ல சேர்ந்து வாழ முடியல அவங்களால, அதனால தான் வந்து ரொம்ப பிரிஞ்சுட்டா. நீங்கள் ஜிம் மேலே கோச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். அந்த பையனும் வேறு லைஃப் வந்து செட்டில் ஆகிட்டான். இவன் ஹாப்பியாக தான் மட்டும் போதும் எனக்கு சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். இந்த லைஃப்பில் அவன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் கூட இருப்பான். நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன். நான் அந்த வேர்ல்டில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் ஜம்கா சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த வேர்ல்டில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் என் கூட தான் இருப்பான், நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. கேட்குற ஜங்க் ஜிம்ல அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது, இது போதுன்ற மாதிரி. சரி சரி நடந்தா பேச எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா இவன் வந்துட்டு உடனே நினச்சிட்டு இருக்கா, நீ அவனே நினச்சிட்டு இருக்க. நான் நீ சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரியா. நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் சரியா. யாரை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க சொல்லிட்டு இப்போ உங்களை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ டே வராங்க. ஜிம்லாம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. பாரு சாரி ஜிம்லாம் சத்தியமாக தெரியாது. இல்லை டே ஜங்கா சொன்னாங்க நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கட்டே. ஏன்னா வேறு யாருன்னா ரொம்ப செல்ஃபிஷாக கூட யோசிப்பாங்கன்னு யோசிச்சிருக்கல. உங்களை லவ் பண்ணி வரவங்க கூட யாரும் ஹார்ட் ஆகிடக்கூடாது. அவங்களுக்கு நான் சொல்லிட்டு நீ யோசிச்சிருக்கட்டே. உண்மை உங்களை பாரு யோசிக்க மாட்டாங்க சரியா. நான் அந்த டைம் சொல்கிறாங்க. நீ அந்த டைம் சொன்னால் கூட எனக்கு பயந்தாண்டா, எனக்கு தெரியாது நீ லவ் பண்ணுறா சொல்லிட்டு. ஜம்கா இப்போ தான் சொன்னால் சரியா. இதுக்கப்புறம் ஹாப்பியாக அவன் லைஃப்பில் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுருக்கா, நிறைய விஷயங்கள்